எல்லாருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். வாஞ்சா கல்பதருபியஸ்ச கிருபா சிந்துபியேவச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதரா ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்த. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் போன வாரம் நம்ம பகவான் வராகரை நோக்கி பூமி தேவியோட பிரார்த்தனைகள் பார்த்தோம். அதோட பகுதி 2 இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. லலிதா மாதாஜி கொஞ்சம் ஸ்லோகா ஷேர் பண்றீங்களா? வீடியோ. எஸ் மாதாஜி, 2 minutes நான் எடுத்து தரேன். ஓகே ஓகே சார். அது வரைக்கும் நம்ம போன வாரம் என்ன பார்த்தோம்? ஏதாவது ஞாபகம் இருக்கா யாருக்காவது? பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு சில குறிப்புகள் உங்ககிட்ட இருந்து உங்களால ஷேர் பண்ணிக்க முடியுமா? ஹரே கிருஷ்ணா. எஸ் மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. பிரம்மதேவரோட நாபியில இருந்து வராக பகவான் பெரிய உருவம் எடுத்து கர்ப்போதக்ஷாயை கடலுக்குள்ள இருக்கிற பூமாதேவிய தான் தந்தத்து மேல வச்சு கூட்டிட்டு வருவாரு. அப்போ பூமாதேவி நிறைய பிரார்த்தனைகளை வைக்கிறாங்க பகவான் கிட்ட. அப்புறம் நீங்க கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, வராகர் பகவான் எத்தனை டைம் அவர் அவதாரம் எடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் 2 முறை, அதுக்கப்புறம் சைத்தன்யா சரிதாமிரத கதையோட சேர்த்து 4 முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. மத்தவங்க கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஒயிட்டா ஒரு வெள்ளையா ஒரு வராகர் இருப்பாரு. அண்ட் இன்னொரு பாத்ம கல்பம், எந்த கல்பம், ஸ்வேத வராக கல்பத்துல அவர் ஒயிட்டு, அண்ட் இன்னொரு கல்பத்துல அவரு சிவப்பு வடிவத்துல வருவாருன்னு சொன்னாங்க. ரொம்ப நன்றி, சரியா சொல்லிட்டீங்க. அண்ட் ஆல்சோ அந்த அந்த போர்ன்றது அது ஸ்மெல்லு, அது ஸ்மெல்லு தான் அதோட இது. அதனால பகவான் பூமி கந்தம் இல்லையா, அந்த தன்மாத்திரம் பூமிக்கு, அதுக்காக அவர் வராகரா வர்றாருன்ற மாதிரி. கண்டிப்பா. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி மாதாஜி. சரி, நம்ம இன்னைக்கு ஸ்லோகம் என்னன்னு எடுக்கிறதுக்கு முன்னாடி பூமி தேவி எதனால இந்த பிரார்த்தனைகள் வைக்கிறாங்க, எதுக்கு பூமி தேவி இந்த மாதிரி பிரார்த்தனை வைக்கணும் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, பகவானுடைய சிறப்புகள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மத்த அவதாரங்கள் போல இந்த வராக அவதாரம் ரொம்ப அப்படியே பார்த்தா ரொம்ப பிளசண்டா இருக்கக்கூடிய, பார்த்தா ரொம்ப அட்ராக்டிவான ஒரு அவதாரம் கிடையாது. கரெக்டுங்களா மாதாஜி? எஸ் மாதாஜி, அப்பதான் நீங்க சொன்னீங்க எந்த அவதாரமா இருந்தாலும் பகவான் பகவான் தான் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா. அதனாலதான் பூமி தேவி வராகருக்கும் இந்த ஸ்பெஷல் இருக்கு. அவரும் பகவான் தான். ஏன்னா ஒரு அருவெருப்பான ஒரு காட்டுப்பன்றியோட ரூபம் எப்படி இருக்கும், அப்படிதான் பகவானும் எடுத்திருந்தாரு. சோ இப்ப மாதாஜி சொன்ன மாதிரி காட்டுப்பன்றிகளுக்கு பன்றினாவே ஜென்ரலா அதுக்கு ஸ்மெல், அதை வச்சுதான் எல்லாம் கண்டுபிடிக்கும். பூமி தேவியும் அந்த ஸ்மெல் ரிலேட்டடான ஒரு சக்தியை இருந்ததுனால, சோ அதனால அவங்க வராக ரூபம் எடுத்தாங்க. சோ அப்போ பகவான் இந்த ரூபத்துல இல்ல, எந்த ரூபத்துல வந்தாலும் பகவான் பகவான் தான் அப்படின்ற மாதிரி அவரோட சிறப்புகளை மேலும் சொல்றாங்க. சரி, நம்ம 37வது ஸ்லோகம் எடுத்துட்டாங்க மாதாஜி. நன்றி மாதாஜி. ஸ்லோகம் ஒருத்தங்க பர்ஃபெக்ட், சாரி, டிரான்ஸ்லேஷன் யாராவது படிக்கிறீங்களா மாதாஜி? 37th ஸ்லோகா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். படிங்க மாதாஜி ஸ்லோகம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. द्रव्य क्रिया हेत्व अयने सखर्तृभिर् माया गुणनर्वस्तु निरीक्षितात्मने अन्वीक्ष्याङ्घादि सयात्मबुद्धिभिर् निरस्तमाया कृतये नमो नमः. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. புலனின்ப பொருட்கள், ஒளி, வடிவம், சுவை, ஊறு, நாற்றம், புலன்களின் செயல்கள், புலன் உணர்வு செயல்களை கட்டுப்படுத்துபவர்கள், உடல், நித்திய காலம் மற்றும் ஆணவம் போன்றவை எல்லாம் உமது பௌதிக சக்தியின் படைப்புகளே ஆகும். யோக சித்தி பயிற்சியினால் நிலைநிறுத்தப்பட்ட புத்தியுடையோர்களால் மட்டுமே இப்பொருட்கள் அனைத்தும் உமது புறசக்தியின் செயல் விளைவே என்பதை புரிந்து கொள்ள முடியும். எல்லாவற்றிற்கும் பின்புலமாக உமது உன்னத வடிவமான பரமாத்மாவே இருக்கிறது என்பதையும் கூட அவர்களால் புரிந்து கொள்ள முடியும்.
ஆகையினால் நான் எனது மரியாதைக்குரிய வந்தனங்களை உமக்கு மீண்டும் மீண்டும் அர்ப்பணிக்கின்றேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மிக்க நன்றி மாதாஜி. சோ இப்ப இதுல இருந்து என்ன சொல்ல வராங்க பூமி தேவி அப்படின்னா, பகவான் எல்லா காரணங்களுக்கும் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. காசஸ் ஆஃப் ஆல் காசஸ். அதாவது பஞ்ச தன்மாத்திரம், பஞ்ச இந்திரியங்கள், பஞ்ச பூதங்கள், இதெல்லாம் ஒரு வேலைப்பாடு நடக்குது இல்லையா? நம்ம உடம்பு இயங்கணும், நம்ம ஆன்மா இயங்கணும் அப்படின்னா இதுக்குள்ள வேலைப்பாடுகள் நடக்கணும். இந்த வேலைப்பாடுகளுக்கான இயக்கமும் பகவான் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம பகவான் தான் அனைத்து இந்த பிரபஞ்சத்துக்கும் சரி, அதோட மூலக்கூறுகள்னு சொல்லுவாங்க இல்லையா? அதோட எலிமெண்ட்ஸ், பகவான் படைக்கப்பட்ட விஷயங்கள், பகவானால் படைக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பகவான் கிட்ட இருந்துதான் வந்தது அப்படின்றதையும் இங்க பூமி தேவி அவங்களோட பிரார்த்தனைகள் மூலியம் சொல்றாங்க. அப்போ பாத்தீங்கன்னா பகவான் தான் அனைத்து முதன்மையான படைப்பாளி, பிரைமரி கிரியேட்டர். அப்ப பிரம்மா யாரு அப்படின்னா ஹி இஸ் த செகண்டரி கிரியேட்டர் அப்படின்ற மாதிரி பாகவதம் சொல்லுது. சோ அப்போ பகவான் என்ன சொல்றாரு? பிரம்ம சமீதியிலும் என்ன சொல்றது? சர்வ காரண காரணம், பகவான் தான் அனைத்து காரணங்களுக்கும் காரணம் அப்படின்னு சொல்றது. அதுதான் பிரம்ம சமீதியிலும் சொல்லப்பட்டிருக்கின்ற விளக்கத்தை நம்ம இங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். அப்போ பகவான் என்ன சொல்றாங்க? லார்ட் இன்ஸ்ட்ரக்ட்ஸ் ஆல் த லிவிங் வாண்டரிங் லிவிங் என்டிட்டிஸ். என்ன சொல்றாரு பகவான்? இரண்டு விஷயங்கள் வந்து ரொம்ப அப்படியே கனெக்ட் பண்ணி இந்த பதத்துல வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன அப்படின்னா, எல்லா காரணங்களுக்கும் காரணம் அப்படின்றத அவர் குறிப்பிடுறாங்க, பூமி தேவி இங்க குறிப்பிடுறாங்க. முதல் விஷயம். இரண்டாவது விஷயம்னா அவர்தான் எல்லா படைப்புகளுக்கும் அதிபதி அப்படின்றதும் சொல்லப்படுறது. என்ன அப்படின்னா பகவத்கீதை ஸ்லோகத்திலையும் 10.8லயும் இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. என்ன? அகம் சர்வஸ்ய பிரபோ மத்த சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தேமா புடா பாவ சமன்விதக அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா ஜட ஆன்மீக உலகள் அனைத்திற்கும் மூலமும் நானே, எல்லாம் என்னிடமிருந்தே தோன்றுகின்றன. இதை நன்றாக அறிந்த அறிஞர்கள் எனது பக்தி தொண்டில் ஈடுபட்டு இதயபூர்வமாக என்னை வழிபடுகின்றார்கள் அப்படின்னும் இந்த பதத்துல சொல்லப்படுது. அப்ப பகவான் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஜட ஆன்மீகங்கள் உலகத்திற்கும் அனைத்து மூல காரணம் அவரே. அப்ப எல்லாமே என்கிட்ட இருந்துதான் வந்தாங்க அப்படின்றதையும் சொல்றாங்க. இன்னொரு ஸ்லோகம் என்ன அப்படின்னா சதுர்ஸ்லோகி ஸ்ரீமத் பாகவதம் என்ன சொல்றாங்க அப்படின்னா 2.9.33 என்ன சொல்றாங்க அப்படின்னா, அகம் ஏவா சமாவாக்ரே நான் எத் சயத் அசத் பரம் பஷ்சத் அகம் எத் ஏதச்ச யோ வசிஷ்யேத சோம்யகம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது படைப்பிற்கு முன்பும் முதல் கடவுளாகிய என்னை தவிர வேறொன்றும் இருக்கவில்லை. இப்படைப்பிற்கு காரணமும் நான். ஜட இயற்கையும் கூட அப்பொழுது இருக்கல. அப்போ மேலும் அழிவிற்கு பின்பும் எஞ்சி இருப்பதும் நான் தான். அப்போ படைப்பிற்கு முன்னாலும் சரி, அழிவிற்கும் பின்னாலும் ஒரே ஜீவன் யார் இருக்காங்கன்னு சுப்ரீம் லார்ட் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்றதையும் பாகவதம் சதுர்ஸ்லோகி 2.9.33 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ the Lord is the source of all sources, the causes of all causes. காரணம், எல்லா காரணங்களுக்கும் காரணம் அப்படின்ற ரெஃபரன்ஸ் வந்து பூமி தேவி நம்மளுக்கு இவ்வளவு பதத்திலையும் பாகவதத்துல இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றதும் சொல்றாங்க. அப்ப மேலும் எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பகவத்கீதை 7.7ல மத்த பரதரம் ஞானியத் கிந்தி சஸ்தி ஜனஞ்சய மயி சர்வமிதம் புரோதம் சூத்ரே மணிகணாயிவ அப்படின்னு சொல்றது. செல்வத்தை வெல்வோனை என்னை விட உயர்ந்த உண்மை எதுவும் இல்லை, நூலில் முத்துக்கள் கோர்க்கப்பட்டுள்ளத போல அனைத்தும் என்னையே சார்ந்து உள்ளது அப்படின்ற மாதிரியும் பகவான் இங்க சொல்றார். அப்ப பகவான் பல்வேறு அவதாரங்கள் எடுத்துள்ளார். 6 அவதாரங்கள் எடுத்திருக்காரு இல்லைங்களா? அது என்னென்ன அவதாரங்கள்னு யாராவது சொல்ல முடியுமா மாதாஜிஸ்? மச்ச கூர்ம வராக வாமன நரசிம்ம அதுதான் 10 அவதாரங்கள். 10 அவதாரங்கள் வேறு விதமான ஒவ்வொரு விஷயங்களும். புருஷாவதாரம், யுக அவதாரம், சக்தி ஆவேச அவதாரம், and then லீலாவதாரம். கரெக்ட் மாதாஜி. சோ இந்த மாதிரி அவதாரங்கள் மூலியமா எங்கெங்க எப்பப்போ எது தேவையோ அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி பகவான் அவதாரங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். சோ அவருடைய அனுமதி இல்லாமல் பாத்தீங்கன்னா சிறு புல்லு கூட அசையாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? அப்ப கஜேந்திரனும் பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய ஸ்துதிகள் மூலியமா, தன்னுடைய பிரார்த்தனைகள் மூலியமா சொல்றாரு. என்ன? 8வது கேண்டோ 3வது அத்தியாயத்தையும் 13வது ஸ்லோகத்துல நமோ நமஸ்தே அகில காரணாய நிஷ்காரணாய அத்புத காரணாய சர்வாகமானநாய மகார்ணவாய நமோ பவர்காய
பராயணாய அப்படின்ற ஸ்லோகத்தின் மூலமா என்ன சொல்றாரு? எம்பெருமானே, நீரே சர்வ காரணங்களுக்கும் காரணம். ஆனால் உமக்கு எந்த காரணமும் இல்லை. அவருக்கு ஏதாவது காரணம் வேணுமா அப்படின்னா கிடையாது. மத்த விஷயங்களுக்கோசரம் தான் அவர் வர வேண்டியதா இருக்குமே தவிர அவருக்காண்டி அவர் வராரா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. சோ ஆகவே நீரே அனைத்திற்கும் அற்புத காரணமாவீர். பஞ்சராத்திரங்களும் வேதாந்த சூத்திரமும் உங்களின் பிரதிநிதி, ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு கஜேந்திரர் சொல்றார். சோ இத்தகைய சாஸ்திரங்களில் அடங்கி உள்ள வேத அறிவிற்கும் நீரே புகலிடம் ஆவீர். மேலும் நீரே பரம்பரமுறையின் பிறப்பிடமாகவும் இருக்கிறீர். உமக்கு எனது பணிவான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கின்றேன். உம்மால் மட்டுமே சக்தியை அளிக்க முடியும் என்பதால் எல்லா ஆன்மீகத்துக்கும் ஒரே புகலிடமாக இருப்பவரும் நீரே. அப்பேற்பட்ட உமக்கு எனது பணிவான வந்தனங்கள், வணக்கங்கள் அப்படின்ற கஜேந்திரனும் தன்னோட பிரார்த்தனை மூலியம் பகவானை போற்றி சொல்றார். என்ன? எல்லா காரணங்களுக்கும் காரணம் நீரே அப்படின்னு. அப்போ வேதங்கள் அனைத்தும் பகவானை பற்றி தான் விளக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ வேதங்கள்ல சொல்லப்பட்ட விஷயங்களை படிக்கும்போது நாம் பகவானை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் இல்லைங்களா? அப்போ ஸ்ரீல பிரபுபாதரும் அதை தான் சொல்றாரு. என்ன? பாகவதத்திலும் சொல்லப்பட்டிருக்கு, பகவத்கீதையிலும் மேலும் சில குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. என்ன? 15.15 சர்வஸ்ய சாகம் ஹிருதி சன்னிவிஷ்டோ மத்த ஸ்மிருதி ஞானம் அபோகணம் ச வேதைஷ்ட சர்வம் அகம் ஏவ வேத்யோ வேதாந்த கிருத் வேத விதேவ சாகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் எல்லாருடைய இதயத்திலும் வீற்றுள்ளேன். என்னிடமிருந்தே ஞாபக சக்தியும் அறிவும் மறதியும் உண்டாகுகின்றன. எல்லா வேதங்களாலும் அறியப்பட வேண்டியவன் நானே. உண்மையில் வேதாந்தத்தை தொகுத்தவனும் வேதங்களை அறியவனும் நானே அப்படின்ற மாதிரி இந்த பகவத்கீதை ஸ்லோகங்களும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இதுதான் கஜேந்திரன் சொல்றாரு. என்ன? சர்வாகமானாய மகார்ணவாய he is the accumulation of all Vedas அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ பண்டிதர்கள் பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் பகவானை பத்தி தெரிஞ்சிக்கல அப்படின்னா அவங்க எவ்வளவு படிச்சிருந்தாலும் அது நன்மை இல்லை, அது எல்லாம் வேஸ்ட், அதாவது பிரயோஜனம் கிடையாது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. அப்போ பக்தி பண்ணல அப்படின்னா பண்டிதனா இருந்தும் கூட பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த புரிதலோடு நம்ம என்னதான் படிச்சிருந்தாலும் பக்தி பண்ணணும் அப்படின்ற அந்த புரிதலோடு நம்ம பகவானை முழு சரணாகதி அடையணும், அன்பு காட்டணும். அப்போ எல்லா வேதங்களும் அததான் நம்ம சொல்லுது. என்ன சொல்லுது எல்லா வேதங்களும் சாஸ்திரங்களும் அப்படின்னா பகவானுக்கு நீ பணிவு பண்ணணும், சரி என்ன சொல்லு, சேவை பண்ணணும், அன்பான பக்தி தொண்டு பண்ணணும் அப்படின்றதான் எல்லா வேதங்களும் சாஸ்திரங்களோட குறிக்கோளும். அந்த விஷயங்களை நோக்கிதான் நம்மள நகர்த்திட்டே இருக்கு பகவான் கிட்ட. சோ அந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம எடுத்து படிச்சு, ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் நம்ம குருமார்கள் சொன்ன விஷயங்கள்லாம் எடுத்து படிச்சு நம்ம பக்தி பண்ணி பகவான் கிட்ட சரணாகதி அடையணும் அப்படின்றதுதான் இங்க பூமி தேவியும் நம்மளுக்கு சில குறிப்புகள் மூலியம் இந்த பதத்தின் மூலியமும் நம்மளுக்கு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் புரியுது. ஆனா இதை தெரிஞ்சுக்கிட்ட தூய பக்தர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லாவற்றிலும் பகவான் தான் இருக்கிறாரு அப்படின்ற அந்த கண்ணோட்டத்தோட இந்த பௌதிக உலகத்துல இருந்தாலும் எல்லாத்துக்குள்ளயும் பகவான் இருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டம் அவங்கக்கிட்ட வந்துடுது. அப்போ என்ன வேற மாதிரி எப்படி நம்ம பகவான் இந்த பௌதிகத்துல இருந்தாலும் கூட எப்படி வேற விதமா நம்மளை கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம தண்ணி குடிக்கிறோம். அந்த தண்ணியோடு பார்க்கும்போது அந்த பக்தன் உடனே என்ன நினைச்சுக்கிறாரு? பகவத்கீதை 7.8 ரசோகம் அப்சு கௌந்தேயம் பிரபாஷ்மி சசி சூரியோகோ, ஒரு நிமிஷம், ரசோகம் அப்சு கௌந்தேய பிரபாஷ்மி சசி சூரியோகோ பிரணவ சர்வ வேதேஷு சப்தக்கே பௌருஷம் ருஷு. அதாவது குந்தியின் மகனே, நானே நீரின் சுவையும் சூரிய சந்திரர்களின் ஒளியும் வேத மந்திரங்களின் பிரணவ ஒளியாகவும் இருக்கின்றேன். ஆகாயத்தில் சப்தமாகவும் மனிதரில் திறமையாகவும் இருப்பதும் நானே அப்படின்னு பகவான் சொல்றாரு. அப்ப எல்லாத்துக்கும் காரணம் அவர்தான் அப்படின்றதையும் நம்ம இந்த பதத்துல இருந்து புரிஞ்சுக்கணும். பகவான் அற்புத காரணாய அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஒண்டர்ஃபுல் காசஸ் ஆஃப் எவ்ரிதிங். சோ ஒரு பக்தன் அப்போ எல்லாம் தெரிஞ்சிச்சு. அப்ப பக்தன் தண்ணி குடிக்கும் போதும் சரி, காத்துல பார்க்கும் போதும் சரி, நெருப்புல இருக்கும் போதும் எல்லாத்துலயும் பகவான் தான் இருக்காரு அப்படின்றதைய பார்க்கும்போது என்ன பண்றான் அந்த பக்தன்? தன்னை முழுசா பகவானிடம் அர்ப்பணிச்சுக்கிறாரு, சரண்டர் ஆயிடுறாரு. அப்போ தான் கூட செய்யக்கூடிய அனைத்து வேலைகளுமே பாத்தீங்கன்னா பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிடுறாரு. அப்போ அவர் பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் இந்த பௌதிகமா இருந்தாலும் அனைத்து விஷயங்களும் ஆன்மீகமான விஷயமா அவருக்கு எல்லாமே மாறி போயிடுது. அப்போ வேற எப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கணும்
அப்ப நாம பாக்குறோம், பகவான் நம்மள எப்படி பாக்குறாருன்றதையும் புரிஞ்சுக்கணும். அப்ப பகவான் நம்ம பார்க்கும் பொழுது இந்த பௌதீக உடம்பையா பாக்குறாரு, இல்ல நம்ம பாலினத்தை பாக்குறாரா, நம்ம என்ன ஜெண்டர்னு பாக்குறாரா? கிடையாது. அப்ப நாம எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்னு பாக்குறாரா, நம்மளோட கலர், காம்ப்ளெக்ஷன்ஸ், டேலண்ட், வர்ணா, ஆசிரமா, எதையும் பாக்குறது இல்லை. ஏன்னா அவருக்கு எல்லாருக்குமே தெரியும் இது வந்து தற்காலிகமானது, இது டெம்பரவரி அப்படின்றது பகவானுக்கு தெரியும். சோ அப்ப பகவான் எப்படி பாக்குறாரு? நம்ம வந்து குழந்தையா பாக்குறாரு, அவரோட குழந்தையா பாக்குறாரு. அப்போ அங்க வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு குழந்தையா பார்க்கும்போது ஆஹ் நம்மள வந்து ஒரு அங்கமாவும் பாக்குறாரு இல்லையா? மமை வாம்சோ ஜீவல், ஓகே, நம்ம எல்லாம் பகவானுடைய ஒரு சிறு அங்கங்கள். அப்ப நம்ம குழந்தையாவும் பாக்குறாரு, நம்மளோட ஒரு சிறு ஒரு பார்ட், ஒரு அங்கம் தான் அப்படின்றதையும் பகவான் எப்பவுமே அப்படிதான் நம்மள பாக்குறாரு அப்படின்றதையும் இங்க பூமி மாதா சொல்றாங்க. மற்றும் திறன்மிக்க பொட்டன்ஷியல் பக்தர்களாவும் நம்மள பாக்குறாரு அப்படின்னு சொல்லப்படுது. மமை வாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனக அப்படின்ற ஸ்லோகத்திலயும் அப்படிதான் சொல்லப்படுது. அப்போ நாமும் பகவானிடத்தில் பக்தி செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா எல்லாமே பகவானின் அம்சங்கள் அப்படின்ற கண்ணோட்டத்தோட நாமும் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிட்ட இருக்கிற இந்த பதத்துல சொல்லப்பட்டிருக்க மாதிரி இந்த பஞ்ச தன்மாத்ராஸ், பஞ்சபூதங்கள், பஞ்ச இந்திரியங்கள், சவுண்ட், டச், ஸ்மெல் எல்லாமே என்ன ஆகும்? பகவான் தான் அப்படின்ற அந்த கண்ணோட்டமும் நம்மளுக்குள்ள மாறி போய் நம்மளும் பகவானுடைய சேவகர்களா மாறி ஆரம்பிச்சு பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ணி அன்போடு ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு ஏற்பட்டு நாமும் ஜீவரஸ்வரு போய் கிருஷ்ணர நித்யதாச அப்படின்ற கண்ணோட்டத்தோட தான் நம்ம வந்து சேவகம் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. சோ ஒருவேளை பகவான் பௌதீகமாக பார்க்க நேர்ந்தால் என்ன ஆகும் அப்படின்னா அவரோட உணர்வு, கான்சியஸ்னஸ் பாதிக்கப்படுவதில்லை, கலங்கப்படுவதில்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. மயாதேக்ஷேன பிரகிருதி சூயத்தே சச்சராச்சரம் ஹேத்துனானேன கௌந்தேய ஜகத்வி பரிவர்த்ததே அப்படின்னும் 9.10 சொல்லப்பட்டிருக்கு. குந்தியின் மகனே, எனது சக்திகளில் ஒன்றான இந்த ஜட இயற்கை எனது மேற்பார்வையில் செயல்பட்டு அசைவின்றி மற்றும் அசையாதவற்றை எல்லாம் உண்டாக்குகின்றது. அதன் ஆணைப்படி இந்த தோற்றம் மீண்டும் மீண்டும் படைக்கப்பட்டு அழிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பகவான் தான் அனைத்தையும் உருவாக்குகிறார், படைக்கிறார், அழிக்கிறார் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ பகவான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் பௌதீக குணத்தை பார்க்கிறார். அதாவது எப்படி பௌதிக குணத்தை பாக்குறாரு அப்படின்னா, இப்ப பிரம்மா எதுக்கு படைக்கப்பட்டார், விஷ்ணு பகவான் எதுக்கு படைக்கப்பட்டார், சிவன் பெருமான் எதுக்கு படைக்கப்பட்டார், இவங்க எல்லாம் ஒரு குணத்தோட அதிபதி, அவங்க அதனால அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா கிடையாது. அவங்க அதை ஆளுமை பண்றதுக்காண்டி பகவான் அவங்கள வந்து உருவாக்கினார் அப்படின்ற ரீதியில நம்ம பார்க்கணும். அதுபோல பக்தர்களும் என்ன பண்றாங்க, பகவானிடத்தில் அடைக்கலம் அடைந்த பிறகு இந்த பௌதீகத்தால் கலங்கப்படுவதில்லை அப்படின்றதையும் இங்க பூமி மாதா நம்மளுக்கு சொல்றாங்க. அப்போ பகவத்கீதை 7.14 என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, தைவி ஹேஷ்யா குணமயி மம மாயா துரத்யா மாமேவய பிரபத்தியந்தே மாயாம் ஏத்தாம் கரந்திதே. ஜட இயற்கையின் முக்குணங்களான எனது இந்த தெய்வீக சக்தி வெல்வதற்கரியது. ஆனால் என்னிடம் சரணடைந்தோர் இதனை எளிதில் கடக்கலாம். அப்ப பௌதீக குணங்கள் என்ன? சத்துவம், ரஜஸ், தமஸ், இந்த 3 குணங்கள்ல இருந்து பக்தர்கள் அப்பாற்பட்ட நிலையில ஆயிடுறாங்க. அப்ப இந்த பௌதீக விஷயங்கள் அவங்களை எதையும் வந்து தாக்குவது கிடையாது. அதால அவங்க வந்து பக்தர்கள் பாதிக்கப்படுவதில்லை அப்படின்ற மாதிரி ஸ்லோகம் நம்மளுக்கு எடுத்து சொல்லுது. அதை தவிர ஸ்ரீமத் பாகவதம் 5.19.12 என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கர்த்தஸ்ய சர்காதிஷு யோன பத்தியதே ந ஹன்யதே தேவோ கதோபி தேஹி கைஹி திரஷ்டூர் ந திருக் யஸ்ய குணைர் வித்யூத்யதே தஸ்மை நமோ சக்தி விவிக்த சாட்சினே அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன, எல்லா படைப்பிற்கும், அதாவது படைப்பிற்கும் பராமரிப்பதற்கும் அழிப்பதற்கும் அதிபதி எல்லாம் பகவான் தான். ஆனால் அவர் பந்தப்படுவதில்லை, பாதிக்கப்படுவதில்லை அப்படின்ற மாதிரி விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எக்ஸாம்பிள் வேற எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒருத்தர் ஆசையா வீடு கட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப பிளான் எல்லாம் போட்டு எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல அவர் எல்லாத்தையும் வீடெல்லாம் கட்டி முடிச்ச பிறகு அதை பராமரிக்கிறதுக்கு வெறும் வீடு மட்டும் இருந்தா போதாது இல்லையா, உள்ள பர்னிச்சர் செட்ஸ், டிவி, சோஃபா அதெல்லாம் வாங்கி நல்லா அந்த வீட்டு பெயிண்ட் எல்லாம் அடிச்சு ரொம்ப அழகா பராமரிக்கிறாரு. அப்ப சில ஆண்டு காலம் என்ன ஆகுது, அப்படியே சந்தோஷமா அவரோட வாழ்க்கை கழியும் போது திடீர்னு கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் வந்து, நீங்க எங்களோட இடத்துல நீங்க வந்து வீடு கட்டியிருக்கீங்க, அப்போ நீங்க கவர்மெண்ட் இடத்துல கட்டியிருக்க அந்த பகுதியை மட்டும் நீங்க இடிக்கணும் அப்படின்ற மாதிரி நோட்டீஸ் கொடுத்துட்டு போயிடுறாங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. குறிப்பிட்ட காலம் வரை நீங்க அதற்குள்ள செஞ்சு முடிக்கல அப்படின்னா நாங்களே வந்து இடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க.
இவரும் என்ன பண்றது, ரொம்ப ஆசையா ரொம்ப பராமரிச்சு கட்டின அந்த வீட்டை வந்து இடிச்சாகணுமே, வேற வழி இல்லாம எந்த பகுதியை அவர் அரசாங்கத்துக்கு அந்த இடத்தை ஆக்கிரமிச்சிருந்தாரோ அந்த இடத்த வந்து அவர் வந்து இடிச்சிடுறாரு. அப்ப இடிச்ச உடனே என்ன ஆகுது, அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாவும் வலி நிறைந்ததாகவும் ஆயிடும். அப்போ பௌதீகம் பாத்தீங்க அப்படின்னா, பௌதீகம் சம்பந்தப்பட்ட இவர் ரெண்டே விஷயம் தான், இந்த துவந்தங்கள் சார்ந்த விஷயங்கள் தான் நம்மளுக்கு திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். இன்பம், துன்பம், சுகம், துக்கம். சோ எதர் பிளஷர் ஆர் பெயின் இல்லைங்களா? சோ அத வந்து நம்ம கடந்து போகணும் அப்படின்றதையும் சொல்லப்படுது. அப்போ ஒரு விஷயத்தை செஞ்சா அதை பராமரிக்கிறதுக்கும் கொஞ்சம் நம்ம வந்து ஆசைப்படுறோம். அப்புறம் அதை அழிக்கும் போதுன்னு வரும்போது நம்ம அதனால வேதனை பண்றோம், துன்பப்படுறோம், துக்கப்படுறோம். இதெல்லாம் நடக்குது. சோ அந்த அந்த விஷயம் நம்மளை பாதிக்கும் பொழுது நம்ம மிகப்பெரிய உணர்ச்சி வசப்பட்ட நிலைக்கு நம்ம வந்து நாமே தள்ளிக்கிறோம். எதனால அப்படின்னா, அந்த வீடு ஆட்டும் சரி, மீத பௌதிக விஷயங்கள் ஆட்டும் சரி, அது மேல நம்ம கொண்டிருந்த ஒரு பற்றுதல் மூலியமா, அது ஒரு அட்டாச்மெண்ட். அந்த ஒரு அட்டாச்மெண்ட் எப்படி வருது அப்படின்னா, பந்தப்படுவதால் நம்ம அதோட பாண்டேஜ் ஆயிடும். அதனால நம்மளுக்கு வந்து அட்டாச்மெண்ட் வருது. அதனால கஷ்டங்கள், துயரங்கள். அர்ஜுனர் பகவத்கீதையில ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன, அர்ஜுன விஷாத யோகம். தன்னோட உறவினர்களோட அவருக்கு ஏற்பட்ட ஒரு பந்தத்தினாலையும் பற்றுதனாலையும் அவருக்கு வந்து குழப்ப நிலை ஏற்பட்டது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? சோ அப்போ ஆனா பகவான் வந்து இதை செய்யும் பொழுது பகவான் என்ன செய்யறாரு, அவர் தான் எல்லாத்தையும் உருவாக்குறாரு, பராமரிக்கிறாரு, அழிக்கிறாரு. ஆனால் என்ன சொல்லப்படுதுன்னா, இதனால அவர் எந்தவித பாதிப்பும் அடைவதில்லை, அவர் பந்தப்படுவதும் இல்லை அப்படின்னும் சொல்லப்படுது. அப்போ அதனால் ஸ்ரீமத் பாகவதம் 5.19 பர்பட்ல நீங்க படிச்சுன்னா இன்னும் நிறைய டிஸ்கிரிப்ஷன்ஸ், நிறைய விளக்க உரைகளை பிரபுபாதர் கொடுத்திருக்காரு. சோ அதை நீங்க படிக்கணும் அப்படின்றத நான் தாழ்மையா வேண்டிக்கிறேன். அது போல நாமும் அப்படித்தான் இந்த பௌதிக உலகத்தை பார்க்கணும். எல்லாமே பகவான் தான் செய்யறாரு. அப்ப நம்ம எந்த விதமான ஒரு பற்றுதலும் பாண்டேஜும் நம்ம இந்த பௌதிக உலகத்துல வச்சுக்க கூடாது. அப்ப பகவத்கீதை பாத்தீங்கன்னா செகண்ட் சாப்டர் 59, 61 and 62 ஸ்லோகாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட புலன்களை கட்டுப்படுத்தினாலும் நம்மளோட புல நுகர்ச்சி சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் மேல நம்ம என்னைக்குமே ஒரு ஈர்ப்பு நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஈர்ப்பை நம்ம சரி செய்யணும், அந்த பற்றுதல் நம்ம சரி செய்யணும் அப்படின்னா அது கிருஷ்ணா கான்சியஸ் மூலியமா நம்ம சரி செய்ய முடியும் அப்படின்றதையும் அந்த பகவத்கீதை பர்பட்லயும் விளக்க உரை கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அப்ப அதுக்கு வந்து கிருஷ்ணா கான்சியஸ் பயிற்சி நம்ம வந்து ரொம்ப வந்து பிரதானமா அந்த புலன்களுக்கும் புலனுகர்ச்சி பொருட்களுக்கு மேல கொடுக்கணும். புலனுகர்ச்சி பொருள் எதுவா இருந்தாலும், சாப்பிட்ற விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு பொருள் நம்ம வாங்குறதா இருந்தாலும் சரி, இது எல்லாமே பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு திங்கிங்கோட நம்ம உணர்வுல நம்ம கான்சியஸை நம்ம மாத்திக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அதுல வந்து நம்ம உணர்ச்சி வசப்பட மாட்டோம் அப்படின்றதுதான் அந்த பதத்துல சொல்லப்படுது. அப்ப பூமி தேவி பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட பந்தப்படாத பகவானுக்கு என்னுடைய வணக்கங்கள், என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் பாத்தீங்கன்னா பகவான் எப்படி பாதிக்கப்படுவதில்லையோ அது போல பகவானிடத்தில் நாம் சரணடைந்தால், நம்ம சரணாகதி அடையும் பொழுதும் அடைக்கலம் அடையும் பொழுதும் நாம பாதிக்கப்பட மாட்டோம் அப்படின்னு பூமி தேவி நம்மளுக்கு இங்க சொல்றாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பரத மகாராஜா முதல் பிறவியில வந்து அவர் வந்து ராஜாவா இருந்தாரு. ஒரு வயது தேர்ந்து வரும்பொழுது இந்த ராஜ்யம் வேண்டாம் அப்படின்னு காட்டுக்கு போய் பகவான் மேல தவம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ மானோட ஒரு பந்தம் ஏற்பட்டு அவர் வந்து அந்த எண்ணத்திலேயே வந்து உயிரை விடும்பொழுது 2வது பிறவியில மான் பிறப்பு எடுக்கிறார். ஆனா மான் பிறப்பு எடுத்தாலும் என்ன, அவரோட உணர்வுகள் கலங்கப்படுவதில்லை. அங்கதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம வேற ஒரு உடம்பு எடுத்து வேற ஒரு பிறவி எடுத்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு இருக்காது. நம்ம பகவத்கீதையில சொல்ற மாதிரி என்ன நினைச்சு நம்ம உயிரை விடுறோமோ அதுதான் நம்மளுக்கு அடுத்த பிறவியில நம்மளுக்கு உடம்பா கிடைக்குது அப்படின்னு சொல்லப்படுது இல்லைங்களா? அப்ப அங்க பாரத மகாராஜர் என்ன நடந்தது, மான் பிறவியில இருந்தாலும் அவருக்கு வந்து கிருஷ்ண உணர்வு இருந்தது. ஆஹா, நம்ம தெரியாம என்ன ஒரு நிலைக்கு நம்ம வந்து தவம் பண்ணினோம், பகவானை நோக்கி பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலை மறந்து நம்ம வந்து மான் உடம்பு எடுத்துட்டோம். இருந்தாலும் பரவாயில்ல, இந்த முனிவரோட இந்த குடிலேயே இருந்து நம்ம வந்து அந்த நிலையில இருந்து நம்ம தவறக்கூடாது அப்படின்னு நினைச்சு மான் பிறவியிலும் தன்னோட உடம்பை விட்டு அடுத்த பிறவியில மனித பிறவியா கிடைச்சி அவர் வந்து பகவானை சரணடைஞ்சாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியுங்களா? அப்போ அந்த உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அந்த உணர்வுல இருந்தா எல்லா விஷயங்களும், இந்த சவுண்ட், ஃபார்ம், டச், ஸ்மெல் எல்லாமே உருவாகுது. அப்ப அந்த உணர்வு நிலையில அந்த கான்சியஸ் நம்ம சரியா வச்சுக்கணும் அப்படின்றதுதான் இந்த பதத்துல சொல்லப்படுது. அப்போ பக்தர்கள் பாத்தீங்கன்னா பௌதிக உலகத்துல இருந்தாலும் பாதிக்கப்படுவதில்லை. இப்ப பகவத்கீதையில பாத்தீங்கன்னா 700 ஸ்லோகம் இருக்கு. அதுல வந்து பகவத்கீதையை நம்ம பாதியா பிடிச்சாலும் 350 351 ஸ்லோகம் அப்படித்தானே வரும் இல்லைங்களா?
அப்ப 9.13 9.14 பகவான் என்ன சொல்றார், மகாத்மாக்களை பத்தி சொல்லியிருக்காரு. அந்த மகாத்மாக்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தூய பக்தர்களை பத்தி பேசுறாரு. சோ அப்ப வேற என்ன சொல்றாங்க, ப்ராசஸ் ஆஃப் சாண்டிங் பத்தி அந்த ஸ்லோகத்திலும் பகவத்கீதை ஸ்லோகத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. சோ நீங்க டைம் கிடைக்கிறப்போ 9.13 and 14 எடுத்து படிச்சீங்க அப்படின்னா அதுல என்ன பகவான் விளக்க உரை கொடுத்திருக்காரு அப்படின்றதும் தெரியும். அப்போ இன்னொரு ரெஃபரன்ஸ் என்ன நம்ம பாத்துக்கணும் அப்படின்னா, ஸ்ரீ ராதிகா கிருபா கடாட்சஸ்தவ ரஜ அப்படின்றதுல ஊர்துவாம் நாய தந்திர அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு, சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ஸ்ரீமதி ராதாராணியோட கட்டாட்சம் அந்த கிளான்ஸ் பத்தி அவர் சொல்றார். அது எவ்வளவு முக்கியம், அது எப்பேற்பட்ட ஒரு கட்டாட்சம். ஏன்னா இங்க இந்த ஸ்லோகத்திலயும் அதுதானே சொல்லப்பட்டிருக்கு, பகவானுடைய கட்டாட்சம் அந்த கிளான்ஸ் எப்பேற்பட்டது அப்படின்றதுனால இந்த ரெஃபரன்ஸை நம்ம பாத்துக்கணும். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுல அனந்த கோட்டி விஷ்ணு லோக நம்ர பதாம் பத்மஜார்ச்சிதே ஹீமாத்ரிஜ புலோமஜ விரிஞ்சாஜ வர பிரதே அபார சித்தி ஹிருதி திக்தசத் பதாங்குலி நகே கடா கரிக்ஷ்ய ஷிஹ மாம் கிருப கடாக்ஷ பாஜனம். ஓ விஷ்ணுவால் படைக்கப்பட்ட எண்ணற்ற கோடிக்கணக்கான பிரபஞ்சத்தின் அனைத்து பிரம்மாக்களால் பணிவுடன் வணங்கப்படுபவரே, இமயமலையின் மகளும் அதாவது பார்வதி தேவியும், இந்திரனின் மனைவி சச்சிக்கும், பிரம்மாவின் மனைவி சரஸ்வதிக்கும் வரங்களை அருள்பவரே, ஓ எல்லையற்ற மாய பரிபூரணங்கள் மற்றும் செழிப்பான செழிப்புகளின் பிரகாசத்தால் தங்களது கால் விரலின் நகங்கள் பிரகாசிக்கின்றன. எப்பொழுதும் என்னை உமது காரணமற்ற கருணையில் பக்கவாட்டு கிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல, பார்வைக்கு ஆளாக்குவீர்கள் அப்படின்றது இங்க சிவபெருமான் பார்வதி தேவிக்கு சொல்றாரு. அதை நம்ம எப்போ ராதாராணியோட கட்டாட்சம், ராதாராணிய கடைக்கண் பார்வை நம்ம மேல விழும், கிருஷ்ணரோட காரணமற்ற கருணை எப்ப நம்ம மேல விழும் அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கம் நம்மளுக்குள்ள இருந்து நம்ம பக்தி தொண்டு செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கும் இந்த மாதிரியான ஒரு காரணமற்ற கருணை, இவங்களோட கிருப்பை, இவங்களோட மர்சி எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் பொழுதுதான் இன்னும் பக்தியில நம்ம முன்னேற முடியும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ எவ்ரிதிங் எமினேட்டட் ஃப்ரம் கிருஷ்ணா அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சோ அப்ப பகவான் கிட்ட இருந்துதான் எல்லாமே வருது. ஒரு பக்தன் இத புரிஞ்சுக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா அந்த பக்தியில புரிஞ்சுக்கும் பொழுது தன்னோட வாழ்க்கையே அவர் அர்ப்பணிக்கிறாரு. எல்லாமே பகவானுக்காண்டிதான் அப்படின்ற மாதிரி தன்னோட சேவை அனைத்தையும் காலையில எழுந்து இரவு படுக்க போற வரைக்கும் எல்லா வேலைகளையும் பகவானுக்கு அர்ப்பணம் செய்யறாரு அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். சோ அப்ப அதுக்கு இந்த கிருஷ்ண பக்தி உணர்வு, அப்போ நம்ம பக்தி சாதனா தவங்கள் அனைத்தும் பகவான் நோக்கியே இருக்க வேண்டும், பௌதீகமா இருக்கக்கூடாது அப்படின்றதையும் இந்த பதத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம உணர்வு பகவான், நம்மளுடைய உணர்வு பாத்தீங்கன்னா நம்மளோட கான்சியஸ்னஸ் பகவான் நோக்கியே தான் இருக்கணும். பகவானுடைய அன்பு நம்மளுக்கு வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்துல எப்படி 5 விதமான ரசங்கள், தாசியம், சக்கியம், சாந்த ரச, தாசிய சக்க, தாசிய ரச, சக்கிய ரச, வாத்சல்ய ரச, இந்த மாதிரி மாதுரிய ரச, இந்த 5 விதமான ரசங்களோடு பகவானுக்கு அன்பு செலுத்தி நம்ம அவருடைய கடைக்கண் பார்வை அந்த கிளான்ஸ் நம்ம மேடப்படுற மாதிரி நம்மளோட பக்தி தொண்டை நம்ம செய்யணும் அப்படின்றதையும் நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ என்னதான் பௌதீக வாழ்க்கையில நம்ம எவ்வளவு பெரிய ஸ்டேட்டஸ்ல, நம்ம எவ்வளவு பெரிய செல்வாக்கான ஒரு விஷயத்துல இருந்தாலும், நிறைய ஸ்காலர்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, அறிஞர்கள், அந்த மாதிரி நிலையில இருந்தாலும் நம்ம பக்தி பண்ணல, பகவான் கிட்ட சரணடையல அப்படின்னா அது எல்லாம் நம்ம செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளும் அந்த எஃபர்ட் ஃபுல்லாமே வேஸ்ட் அப்படின்ற மாதிரி ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது. சோ இதைத்தான் பூமி தேவி இந்த பதத்துல பகவான் தான் அனைத்திற்கும் காரணமானவர் அப்படின்றதையும் மீண்டும் மீண்டும் நிறைய ரெஃபரன்சஸ் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது இன்னும் பகவானை பத்தின ஒரு புரிதல் நம்மளுக்கு மேலும் கிடைக்குது இந்த பதத்தின் மூலியமா பூமி தேவி நம்மளுக்கு சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நம்ம அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாமா? ஸ்லோகம் டிரான்ஸ்லேஷன் யாராவது படிங்க மாதாஜி. 38 ஸ்லோகம் மாதாஜி. हरे कृष्णा माताजी. करोति विश्वसिद्धि संयमोदयं यस्येदं नेप्सिदं ईक्षितुर्गुणैः माया यदायो प्रमदे तथाश्रयं क्राव्नो नमस्ते குணகர்ம சாட்சினே. ஸ்ரீல பிரபுபாதர் கி ஜெய். ஓ பகவானே, இப்பௌதிக உலகினை படைக்கவும் காக்கவும் அழிக்கவும் நீர் விரும்புவதில்லை. ஆயினும் பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்காக நீர் செயல்களை உமது படைப்பு சக்தியினால் செய்கின்றீர்.
காந்த கல்லின் அசைவிற்கேற்ப இரும்பு துண்டு அசைவது போல் மொத்த பௌதிக சக்தியையும் நீர் பார்க்கும் பொழுது செயலற்ற ஜடம் அசைகின்றது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி, மிக்க நன்றி. அப்ப பாத்தீங்கன்னா பகவான் எதற்காக இந்த பௌதிக உலகத்தை படைக்கிறார் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இப்ப இந்த பதத்துல பாத்தீங்கன்னா 2 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. தனது விருப்பத்தின் பெயரில் இந்த பௌதீக உலகத்தை பகவான் படைப்பதில்லை அப்படின்றதையும் பொருளுரையில கொடுக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் படைக்கிறார் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். இருந்தாலும் செய்யறார், ஏன் செய்யறார் அப்படின்ற காரணங்கள் தான் இந்த பொருளுரையில சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இதை செயல்படுத்த ஒரு விதமான சக்தி செயல்படுகிறது. அந்த சக்திகள் என்ன, எதனால் பகவான் இதை செய்யறாரு அப்படின்றதையும் மேலும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஆனா நமக்கு என்ன, நம்மளோட சயின்ஸ் மூலியமா நம்மளுக்கு வேறு விதமான அறிவு நிலைதான் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன விதமான நிலை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பிக் பேங் தியரி அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் இல்லைங்களா? சயின்ஸ் அறிவியல்ல நம்ம அதுதான் படிச்சிருப்போம். சோ அப்ப அந்த பிக் பேங் தியரி என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த சிறு சிறு கடவுளோட துகள்கள் இருக்கு. ஆனா அதுல பாத்தீங்கன்னா அது மூலியமா தான் எல்லாம் பெரிய பிரபஞ்சம் உருவானது அப்படின்ற மாதிரி சயின்ஸ் நம்மளுக்கு நிறைய விதமான விஷயங்கள் நம்மளோட பாடத்திட்டங்கள் மூலியமா, நம்மளோட ஸ்டடீஸ் மூலியமா, நம்ம ஸ்கூல் ஸ்டடீஸ் மூலியமா நம்ம இப்படிதான் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? சோ அதை நிரூபிக்கிறதுக்கு இப்படிதான் இந்த பிரபஞ்சம் உருவாச்சு, இப்படிதான் அது பிக் பேங் தியரியா வந்தது அப்படின்றத எப்படி நம்மளுக்கு சொன்னாங்க அப்படின்னா, சைக்ளோட்ரோன் அப்படின்ற ஒரு கருவியின் மூலியமா அது கோடான கோடி ரூபாய் செலவு பண்ணி அது ஒரு கருவியை கருவியை செஞ்சாங்க, அதை உருவாக்குனாங்க. சோ அது உருவாக்கி அது செலுத்தும் பொழுது அது போய் இப்ப பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, நிலாக்களுக்கு இப்ப ரோபோ போகுது இல்லைங்களா? அங்க போய் போட்டோ எடுத்து அனுப்புது. சோ நீர் இருக்கு, நிலம் இருக்கு, இப்படி மரம் செடி கொடி இருக்கு, அப்படி எல்லாம் எடுத்து போட்டோஸ் அனுப்புது. அப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சைக்ளோட்ரோன் அப்படின்ற ஒரு கருவியை உருவாக்கி அதை ஒரு எப்படி இருக்கு பிக் பேங், இது எப்படி இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை ஆராய்ச்சி பண்ணாங்க. ரிசர்ச் பண்ணும்பொழுது என்ன பண்ணினாங்க அப்படின்னா, ஒரு பெரிய காந்த சக்தியை அந்த ஒரு கருவியின் மூலியமா செயல்படுத்தி அதை வெடிக்க வச்சு இந்த ஒரு துகள்குள்ளேயும் கடவுள் இருக்கிறாரா அப்படின்ற மாதிரியான ஒரு ரிசர்ச் அவங்க பண்ணாங்க. சோ இப்படிதான் இந்த பிரபஞ்சம் உருவாச்சு, இப்படிதான் இந்த பிரபஞ்சம் வெடிச்சிருச்சு அப்படின்னு நம்மளுக்கு பாடத்திட்டங்கள் மூலியமா கொண்டு வரதுக்கான ஒரு ஆராய்ச்சி ரிசர்ச் மூலியமா நிறைய கோடான கோடிகள் செலவு பண்ணினாங்க அறிவியல் ரீதியா அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா வேத சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளுக்கு முற்றிலுமாக வேற விதமான ஒரு பரிணாமத்தை சொல்லுது. ஏன்னா ஆப்போசிட் டைமென்ஷன் நம்மளுக்கு வேத சாஸ்திரம் சொல்லுது. இப்ப எல்லாருக்குமே தெரியும் பகவான் தான் எல்லாமே படைச்சாரு, பகவான் கிட்ட இருந்தா எல்லாமே வந்தது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஆனா ஒரு பக்கம் சயின்ஸ் நம்மளுக்கு வேற விதமான ஒரு டைமென்ஷன் கொடுக்குது, வேத சாஸ்திரம் வேற விதமான ஒரு டைமென்ஷன்ஸ் கொடுக்கும்பொழுது என்ன ஆகும், நம்மளுக்கு இன் பிட்வீன்ல நம்ம ரெண்டுத்தையும் படிக்கும் பொழுது நம்மளுக்கு நிறைய குழப்பங்கள் ஏற்படும். அது தவறு கிடையாது. ஆனா வேத சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதுதான் நாம் கடைபிடிக்கணும் அப்படின்றதுதான் ரொம்ப, ஏன்னா அது உண்மை. குரு சிஷ்ய பரம்பரையின் மூலியமா பகவானே எல்லாம் வேதவியாசரா ஒரு அவதாரம் பண்ணி அவர் எல்லாமே எழுதியிருக்காருங்களா? சோ அப்ப அந்த வேத சாஸ்திரம் சொல்றது உண்மை அப்படின்றத நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, படிப்படியா நம்ம அதை படிக்கும் பொழுது நம்மளோட உணர்வு நிலை மாறும் பொழுது, அப்ப நம்ம படிச்ச விஷயம், அதாவது நம்ம சிறு வயதுல பாட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் படிச்சது வேற, அப்ப வேத சாஸ்திரங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு, இந்த நம்ம டிஃபரன்ஸ் பண்ணும்போது டிஃபரன்சியேஷன் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது நம்மளுக்கு உண்மையான நிலை என்ன அப்படின்னு நம்மளுக்கு புரியும் பொழுது நம்மளுக்கு இன்னும் பகவான் பத்தின ஒரு விஷயங்கள் நிறைய தெரியும் பொழுது நம்ம உணர்வு நிலை மாறும் பொழுது ஓ இதுதான் சரி அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துக்கு ஒரு கரெக்ட் வே ஆஃப் பாத்துக்கு நம்ம வரக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு சாஸ்திரங்கள் தான் கொடுக்குது அப்படின்றதையும் இந்த 37வது பதம் நம்மளுக்கு சொல்லுது. அப்ப மேலும் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய படிக்கிறோம், பக்தர்களோட சங்கமம் நம்மளுக்கு நிறைய வரும்பொழுது நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அந்த கேள்விகள் சந்தேகங்கள்லாம் நம்ம சீனியர் டிவோட்டிஸ்ட கேட்கும்பொழுது இன்னும் நமக்கு அதுக்கான விளக்கங்கள்லாம் வரும்பொழுது ஓ இது இப்படிதானா, வேதங்கள் இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு, ஓ நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு அதை முயற்சி பண்ணி நம்ம இன்னும் நிறைய பக்தி தொண்டு செய்யறோம். சோ அப்போ பகவானுடைய கடாட்சம் தான் ரொம்ப முக்கியம். அப்போ இது இந்த பௌதிக உலகத்தின் மீது அது படுது, அது வரைக்கும் அது செயலற்ற ஒரு தன்மை,
அது வேலைப்பாடு இல்லாத ஒரு செயலற்ற தன்மையில தான் இருக்கு. அப்ப பகவானுடைய கடாட்சம் அந்த பௌதிகம் மேல படும்பொழுதுதான் அது செயல்பட ஆரம்பிக்குது அப்படின்றது இப்ப நம்ம மொழிபெயர்ப்புல பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ லார்ட் கிளான்சஸ் இஸ் inherent matter. We should know how the Lord is described in Vedic literature. அப்போ வேத சாஸ்திரங்கள்ல பகவானை பத்தி எப்படி சொல்லப்பட்டிருக்கு, அப்ப பகவானோட கடைக்கண் பார்வை அந்த கட்டாட்சம் எப்படி இந்த பௌதிகம் மேல விழுது அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப ஸ்ரீல பிரபுபாத் பாத்தீங்கன்னா தன்னோட விளக்க உரையில மேலும் சொல்றாரு என்ன, ஸ்ரீமத் பாகவதம் 10:3:19 என்ன சொல்றாருன்னா 10:3:19 அதுக்கு இணையா வந்து பகவத்கீதை பகவத்கீதா 3.22லயும் இத பத்தின ஒரு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, பிரித்தாவின் மகனே, உலகங்களில் நான் செய்ய வேண்டிய கடமை எதுவும் இல்லை, எனக்கு தேவையோ நான் அடைய வேண்டியதோ எதுவும் இல்லை, இருந்தும் நான் விதிக்கப்பட்ட கடமைகளில் ஈடுபட்டுள்ளேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இத வந்து ஸ்ரீமத் பாகவதம் 10:3:19லயும் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்வேதாஸ்வதார உபனிஷத்துலயும் 6.7.8லயும் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பகவானின் ரூபம் சாதாரண ஜீவராசிகளை போன்றதில்லை, அவரது ஆத்மாவுக்கும் உடலுக்கும் எந்தவித வேறுபாடும் இல்லை, அவர் பரிபூர்ணமானவர், அவரது புலன்கள் அனைத்தும் திவ்யமானவை, அவரது எந்த புலனும் பிற புலன்களது செயல்களை சிறப்பாக செய்யக்கூடியவை, அவரது திறன்கள் எண்ணற்றவை, அவரது அரிய செயல்கள் இயற்கையாக நடைபெறுகின்றன அப்படின்னு ஸ்வேதாஸ்வதார உபனிஷத்துலயும் இதை பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்ன நடக்குது, பகவானுடைய ஒரு சக்தி, ஒரு கிளான்ஸ் அங்க வந்து இந்த செயலற்று இருக்கக்கூடிய இந்த பௌதிகத்தை செயல்பட ஆரம்பிக்குது. அப்போ அங்க என்ன நடக்குது, பகவானுடைய சித் சக்தி, அந்த பகவானுடைய இன்டர்னல் எனர்ஜி என்டர்ஸ் இன்டு த மேட்டர் அப்படின்ற, அப்போ இந்த வந்து இன்ஹர்ட் மேட்டர் கெட்ஸ் அஜிடேட்டட் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சோ அறிவியல் சொல்வதையா அல்லது வேதங்கள் சொல்வதையா அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது வேதங்கள் சொல்வதுதான் முற்றிலுமா சரி அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டு அதன் பிரகாரம் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை நம்ம எடுத்துக்கிட்டு போகணும். அப்போ பாத்தீங்கன்னா அடுத்த கேள்வி வரும், அப்ப வேதங்கள் பாத்தீங்க அப்படின்னா இப்ப நிறைய பேர் எழுதுறாங்க, அப்போ அது எல்லாமே நம்ம படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது அப்ப எது சரி எது தவறு அப்படின்ற ஒரு குழப்ப நிலை ஏற்படும் இல்லையா. அப்போ அந்த குரு சிஷ்ய பரம்பரையிலிருந்து வரக்கூடிய அந்த வேதங்கள், குருமார்கள், ஆச்சாரியர்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்த விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்றதையும் ஸ்ரீல பிரபுபாதர் நம்மளுக்கு சொல்றாரு. அப்ப பாத்தீங்க அப்படின்னா வேற யாருன்னா இந்த பெரிய ஆளுநர்கள், கிரேட் பர்சனாலிட்டிஸ், தூய பக்தர்கள் இருக்காங்க இல்லைங்களா. சோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்க சாதாரண மனிதர்கள் அல்ல, அவங்க எல்லாம் அதை படிச்சு அதை உணர்ந்து அந்த மாதிரி அவங்களோட வாழ்வாதாரத்தை அவங்க வாழ்ந்து காட்டியிருக்காங்க. தே செட் அன் எக்ஸாம்பிள் ஹவு டு லீட் த ஹியூமன் லைஃப் அப்படின்றத நிறைய நம்ம பாகவதம் கதைகள் மூலியமா நம்ம கேட்டிருக்கோம் இல்லைங்களா. சோ அந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட இருந்து நம்ம அந்த வேத சாஸ்திரங்கள்ல படிச்சு புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட பக்தி செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ அப்ப என்ன பண்ணணும், அதை வந்து இதை எடுத்துக்கிட்டு பயிற்சி செய்து நாமும் பகவானை உணர முடியும் அப்படின்றதுதான் வேதங்கள் நமக்கு சொல்லுது. அதனால நம்மளோட நேரத்தையும் நம்மளோட இந்த அரிய மானிட பிறவிய துர்லபம் மானுஷம் ஜென்ம இதை வந்து நம்ம வீணடிக்க கூடாது அப்படின்றதையா இந்த பதத்தை நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த பகவான் இந்த பௌதீக உலகத்தை வந்து படைக்கவே விரும்பல, அவருக்கு இது வேணுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும் போது என்ன ஆகுது, ஆனால் ஜீவராசிகளோட நன்மைக்காக செய்கிறார் அப்படின்றது இந்த பதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பகவான் தனது காரணமற்ற கருணையால் மற்றும் காரணமற்ற கருணை, அப்ப பாத்தீங்கன்னா பகவான் அவரோட ஆன்மீக உலகத்துல அவரோட நண்பர்களோட ரொம்ப ஜாலியா அவர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கார், ஆனந்தமயமா இருக்கார். இருந்தாலும் இந்த பௌதிக உலகத்தை படைக்கிறார் எதற்காக அப்படின்னா ஜீவராசிகளின் நன்மைக்காக. அதை தவிர வெறும் நன்மைக்கு தானா, பகவான் வந்து ஜீவராசிகள் நன்மைக்குன்னு சொல்றாரு, அது மட்டுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அது வந்து ஜீவராசிகளோட விருப்பமும் கூட, நம்மளோட ஆசையினால கூட இந்த பௌதிகம் உலகம் வந்து உருவானது அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப சந்தோகய உபனிஷத் 6.2.3 என்ன சொல்றப்படுது, தத் ஐக்ஷத பகுஷ்யாம் பிரஜ ஏ யதி தத் தேஜோ ஸ்ரஜதே தத் தேஜ ஐக்ஷத பகு ஷாம் பிரஜ ஏ யதி ததோபஸ்ரஜதே தஸ்மாத் யத்ர கவச்ச சோச்ச சேவதே வ புருஷஸ்சேதஸ ஏவ ததா தியோபஜயந்தே. The Supreme Personality of Godhead wishes to become many. These cosmic manifestations arise simply by his glancing over the material world. அதாவது பகவான் தன்னோட திருக்கண்களை திறக்கும் பொழுது இந்த படைப்புகள் வந்து உருவாக்கின
அதாவது அவரோட கடைக்கண் பார்வைப்படும் பொழுது இந்த பௌதீக உலகம் செயலற்ற நிலையில இருக்கு, அதெல்லாம் செயல்பட ஆரம்பிக்குது. அப்ப அவர் கண்களை மூடும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே அந்த அழிவு நிலைக்கு ஏற்படுகிறது அப்படின்னு சந்தோதய உபனிஷத் வந்து நம்மளுக்கு சொல்லுது. அப்ப பகவானுடைய சித் சக்தி, அதாவது இன்டர்னல் எனர்ஜி வந்து அந்த சக்தி வந்து இந்த பூலோகத்து மேல, இந்த பிரபஞ்சத்து மேல, அந்த மாயை மேல செயல்படும் பொழுது இந்த பௌதிகமானது செயல்பட ஆரம்பிக்குது அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப ஸ்ரீமத் பாகவதம் 11:9-19 இதை பத்தின விளக்க உரை சொல்லப்பட்டிருக்கு. என்னது? கேவலாத்மானுபாவேன ஸ்வமாயாம் திரிகுணாத்மிகம் சங்கோஷாபயன் ஸ்ருஜதி ஆதவ் தயோ சூத்திரம் அறிந்தமா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன இதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா, எதிரிகளை அழிப்பவரே பரமபுருஷர் சிருஷ்டியின் போது காலத்தின் வடிவில் நமது உன்னத ஆற்றலை விரிவடைய செய்து ஜட இயற்கையின் முக்குணங்களை கொண்டு தமது ஜட சக்தியை சலனமடைய செய்வதன் மூலம் மகத்தத்துவத்தை உண்டாக்குகிறார் அப்படின்றது இந்த ஸ்லோகம் நம்மளுக்கு மேலும் விளக்க உரை கொடுக்கு. அப்போ இந்த சக்தியின் மூலம்தான் இந்த மாயைன்னு சொல்லப்படுகிற இந்த பௌதீக உலகம் செயல்பட ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் பர்பஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா, பகவான் வந்து படைக்க விரும்பல, ஆனா அவர் செய்யறாரு அப்படின்னு பார்த்தோம். எதற்காக இது செய்யறாரு அப்படின்றது செகண்ட் பர்பஸ், அதாவது இரண்டாவது நோக்கம் என்ன அப்படின்றது நம்ம பார்க்கணும். அப்ப பகவானின் கருணையால் தான் அனைத்து விஷயங்களும் காஸ்ட்லெஸ் மெர்சின் மூலமா அனைத்தும் வந்து இயங்குது, அதாவது உற்பத்தி ஆகுது அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த பௌதீக உலகம் துக்காலயம் அசாஸ்வதம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ துக்காலயம் அசாஸ்வதம் தெரிஞ்சுதான் பகவான் இதை படைச்சாரா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஆனா ஸ்ரீமத் பாகவதம் 10:87-2 என்ன சொல்லப்படுது, அது சுகதேவ கோஸ்வாமி நம்மளுக்கு ரொம்ப அழகான ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. என்ன அப்படின்னா, பரமபுருஷர் ஜீவராசிகளின் பௌதீக அறிவு, புலன்கள், மனம் மற்றும் உயிர் ஆகியவற்றை தோற்றுவிக்கிறார். ஆனால் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா புலனுகர்வுக்கான, அதாவது சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ், அந்த இச்சைகளில் ஈடுபட்டு அந்த சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் மூலியமா நம்மளுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு பல நோக்கு கர்ம வினைகள், நிறைய கர்ம வினைகள் செய்யறோம். அதனால ஈர்க்கப்பட்டு தொடர்ந்து பிறவிகளை ஏற்று எதிர்கால வாழ்வுகளில் மேல்நிலையை அடைய, இறுதியில் முக்தி அடைய முடியும். சோ அப்ப பகவான் என்ன பண்றாரு, நீ போய் என்ஜாய் பண்ணு, உனக்கு என்ஜாய் பண்றதுக்கு கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, எல்லா ஜீவராசிகளோடைய ஒரு இச்சையும் இந்த புலன்களை வந்து நம்ம திருப்திப்படுத்திக்கிட்டே இருக்கணும்ன்றதுதான் எல்லா ஜீவராசிகளும் ஆசை கூட. சோ அதற்காண்டுதான் இந்த பௌதீக உலகம் உருவாக்கப்பட்டது அப்படின்றதையும் இந்த விளக்கம் நம்ம பார்க்கலாம் என்னன்னு. சோ இது நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நமது இந்திரியங்களை திருப்தி செஞ்சு இதுதான் எல்லா ஜீவராசிகளும் விருப்பமும் கூட. எவ்வளவுதான் நம்ம பண்ணாலும் நம்மளுக்கு வந்து அந்த சாட்டிஸ்பாக்சன், அந்த பௌதிக உலகத்துல வந்து இந்த புலன்களை நம்மளால திருப்தி செய்ய முடியல. அப்ப கிருஷ்ண உணர்வுல அது செலுத்தும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இந்த புலன்களும் புலனுகர்ச்சி பொருட்களும் வந்து திருப்தி அடையுது அப்படின்றது நம்ம நிறைய வகுப்புகள்ல நம்ம நிறைய பேர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம் தான். சரிங்களா? அப்போ இதை நல்ல ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிட்டு இந்த பிறவி மட்டும் இல்ல, பல பிறவிகளாக நாம என்ன பண்றோம், இந்த புலன்களை கட்டுப்படுத்துக்கு நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா பகவான் ரொம்ப கருணாமூர்த்தி இல்லையா, நம்ம அவரோட பிள்ளைகள் இல்லையா, நம்ம பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சும் பரவாயில்ல, இந்த பௌதீகம் உலகம் நான் உற்பத்தி பண்ணி நீங்க எல்லாம் அது எவ்வளவு தூரம் என்ஜாய் பண்ணணுமோ நீங்க என்ஜாய் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா பின்னாடியும் நம்மளுக்கு ஒரு இக்கு வைக்கிறார், நம்மளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். என்ன பகவான், இந்த பௌதீகம் வந்து சந்தோஷமாக இருப்பதற்கு மட்டும் கிடையாது, எவ்வளவு சந்தோஷமாக இருக்கணுமோ இருந்து உங்க புலன்களை எல்லாம் திருப்தி பண்ணிட்டு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ பேக் டு காட், என்னுடைய வீட்டுக்கு நீங்க வந்துருங்க, என்னுடைய திருநாட்டுக்கு அப்படி வந்துருங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த பௌதீக உலகம் படைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு ஜெயில் கைதி, இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிலுக்கு ரெஃபரன்ஸா கொடுப்பாங்க இல்லைங்களா. அப்போ நம்ம அதுக்குள்ள ஒரு என்ன சொல்றது, ஒரு கைதி நிலையில தான் நம்ம இருப்போம். அப்ப எவ்வளவு காலம் இந்த பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்திலே நம்ம சொல்லிட்டு இருப்போம். இப்ப பாத்தீங்கன்னா 17 வயது கீழே உள்ள மைனர் குழந்தைங்க எல்லாம் வந்து தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து சிறைச்சாலையில அடைக்க மாட்டாங்க, பிரிசன்ல போட மாட்டாங்க. சிறுவர் சீர்திருத்த பள்ளி அப்படின்ற ஒரு இதுல பகுதியில வச்சு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க, படிப்பு சொல்லி கொடுப்பாங்க, கைத்தொழில் சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த தண்டனை காலம் முடிஞ்சு வெளியில வந்தோடனே அவங்க வாழ்க்கையை அவங்க வந்து செயல்படுத்தணும் அப்படின்றதுக்காண்டி இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க.
சோ அப்ப நாமளும் ஒரு ஜெயில் கைதி மாதிரிதான் இந்த பௌதிக உலகத்துல இருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம இது ஜெயில், நம்ம இதுல இருந்து சீக்கிரம் வெளியில வந்துடணும்னு அந்த நம்ம உணர்வு நிலையை நம்ம மேம்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி இங்க பூமி மாதா நம்மளுக்கு சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிவோட்டி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்டெலிஜென்ஸ் பீப்புள், செகண்ட் கிளாஸ் இன்டெலிஜென்ஸ் பீப்புள், தேர்ட் கிளாஸ் இன்டெலிஜென்ஸ் பீப்புள் அப்படின்னு 3 விதமா சொல்லப்படுது. அப்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்டெலிஜென்ஸ் பீப்புள்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசுலயே வந்து கிருஷ்ணா கான்சியஸ்ல இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த துக்காலயம் அசாஸ்வதம் கேட்டு 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 ஓ இது வந்து நம்மளுடைய நிரந்தரமான ஒரு இடம் இல்லை, இது இஸ் டெம்பரவரி, நம்ம இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தமா இருக்க முடியாது, நம்ம பகவானுடைய திருநாட்டுக்கு போனாதான் நம்ம ஏன்னா இந்த சத்து சித்து ஆனந்தம் நிலை நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு அவங்களோட வாழ்க்கை பாதையை வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண உணர்வுலயே அவங்க எடுத்துட்டு போவாங்க. இரண்டாம் தரப்பு நிலையில இருக்கக்கூடிய செகண்ட் கிளாஸ் இன்டெலிஜென்ஸ் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய கேட்பாங்க, நிறைய பாகவதம் பகவத்கீதா எல்லாம் கேட்பாங்க. கொஞ்சம் தன்னோட வாழ்க்கை நிலையை மாத்திக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க. கொஞ்சம் அப்படி இப்படிமா இங்கேயும் அங்கேயுமா கரைக்கு அக்கறை மாதிரி கொஞ்சம் இங்க இருப்பாங்க, கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் மெட்டீரியல் லைஃப்ல இருப்பாங்க, மாத்திக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் சில சூழ்நிலைகளால அவங்களால மாத்திக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும். சோ அவங்க வந்து செகண்ட் கிளாஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். அப்ப இன்னும் நிறைய நம்ம கேட்கறது பத்தல, இன்னும் நிறைய நம்ம கிளாஸஸ் அட்டன் பண்ணணும், நிறைய பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு விழிப்பு நிலையில அவங்க வந்து தன்னோட வாழ்க்கை பாதையை செலுத்திக்கிட்டே இருப்பாங்க. தேர்ட் கிளாஸஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாருக்கும் நடக்கிற மாதிரிதான் அவங்களுக்கும் நடக்கும். இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப அதை பெருசா வந்து எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம செய்யறது தப்புனும் தெரியாது, அவங்க அதை வந்து மாத்திக்கவும் மாட்டாங்க, திருந்தவும் மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிலை ஏற்படும். அப்போ இந்த 3 நிலைகளில பாத்தீங்கன்னா நம்ம எதை வேணா எடுத்துக்கலாம். பகவான் சொல்லிட்டார் நம்மளுக்கு வந்து சின்ன சுதந்திரம் கொடுத்துட்டாரு இல்லைங்களா, அந்த சின்ன சுதந்திரம் மூலியமா இந்த 3 வகையில நீ எந்த வகையில வேணா எடுத்துக்கோ, பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த வாய்ப்பை நம்ம சரியா பயன்படுத்தணும். என்ன நம்ம ஜீவேரஸ்வர போய் கிருஷ்ணேர நித்தியதாச அப்படின்ற அந்த கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நம்ம சரியா பயன்படுத்திட்டோம் அப்படின்னா முதல் நிலை பக்தர்கள் மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்டெலிஜென்ஸ் பீப்புள் மாதிரி நம்ம கிருஷ்ண உணர்வுல எப்போதும் இருக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும். இல்ல அப்படின்னா இன்னும் அறியாமை நம்மளுக்கு ஜாஸ்தியாகி நம்ம கீழ் நோக்கு நிலையில நம்மள தள்ளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு, நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு வகுப்புகள் சாஸ்திரங்கள் படிக்கிறதுக்கும் நம்ம கிருஷ்ணா கான்சியஸ்ல இருக்கிறோம் அப்படின்னா நம்ம அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு ரிஃபார்மேஷன் சீர்திருத்தமா இதை வந்து நம்ம எடுத்துக்கணும். இந்த பௌதீக உலகம் வந்து ஏன் படைக்கப்பட்டது, துக்காலயம் சாஸ்வதம் தானே அப்படின்னு தெரிஞ்சாலும் இத வந்து ஒரு ரிஃபார்மேஷன், ஒரு சீர்திருத்தமா நம்மள வந்து சீர்திருத்திக்கிறதுக்கு ஒரு இடமா இத நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இது பகவான் வந்து மேல என்ன சொல்றாரு அப்படின்னா எல்லாருக்கும் சமமானவர் தான். அவர் வந்து என்னைக்குமே பார்ஷாலிட்டி பாக்குறதே கிடையாது இல்லைங்களா, சமூகம் சர்வபூதேஷு. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளும் பகவான் இடத்துல நம்ம அடைக்கலம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா பகவான் எப்படி பாப்பார்னா ஓ இந்த ஜீவராசி ஏதோ ஒரு விஷயம் பண்ணி நம்ம கிட்ட வரத்துக்கு ஒரு முயற்சி, ஒரு பயிற்சி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு வந்து நிறைய உதவி செய்ய ஆரம்பிப்பார். எப்படி உதவி செய்ய ஆரம்பிப்பாரு அப்படின்னா வேத சாஸ்திரங்கள் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும், நிறைய பக்தர்களோட சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும், குருமார்கள் கிட்ட தீட்சை வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும், ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களோட எல்லாம் ஒரு இன்ட்ராக்ஷன் பண்றதுக்கும் அவங்க கிட்ட இருந்து இந்த பகவத்கீதை பாகவதம் கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது நம்ம பாத்தீங்கன்னா நம்ம உணர்வு நிலை மாறும்போது சோ இவங்களெல்லாம் பகவான் எதுக்கு அனுப்புறாரு, நம்மள வந்து சீக்கிரம் அவர்கிட்ட கூப்பிட்டுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நோக்கத்துலதான் இந்த பௌதீக உலகம் படைக்கப்பட்டு அந்த பௌதீக உலகத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாரு. ஆனா ஒரு சிறு சுதந்திரம் கொடுத்துட்டாரு, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, எப்படி வேணா இருங்க, பொறுமையா நீங்க வரதா வாங்க, இல்ல இந்த ஜென்மத்திலே என்கிட்ட வரதா வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிறு சுதந்திரமும் கொடுத்துட்டாரு. அந்த சுதந்திரத்தை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரிதான் சொல்லப்படுது. இப்ப சைத்தன்ய சரிதாமிரதம் ஆதி லீலை 6, 18, 19 அப்புறம் 5th chapter 59 and 61லயும் என்ன சொல்லப்படுது, dull matter does not have the capacity by itself to create, rather it gets created by the influence of the Supreme Lord. So just a magnetic iron influenced by the magnet at a distance அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மொழிபெயர்ப்புல நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிச்சாங்க மாதாஜி. அதாவது காந்த கல்லின் அசைவுக்கேற்ப இரும்பு துண்டு வந்து அசையும் இல்லைங்களா, நம்ம எவ்வளவு தூரம் ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த அசையும். சோ அப்போ இந்த மொத்த பௌதீக சக்தியும் பகவான் பார்க்கும்போது செயலற்ற இருக்கும் இந்த பிரபஞ்சம் செயல்படுகிறது அப்படின்றதான் இந்த பதத்துல சொல்லப்படுது. ஆனா விஞ்ஞானிகளும் தத்துவவியாதிகளும் என்ன சொல்றாங்க அப்படின்னா
எல்லாரும் ஆடு பார்த்திருப்பீங்களா? அந்த ஆட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கழுத்து கீழே 2 காம்பு மாதிரி தொங்கும். சோ அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, இந்த இந்த அந்த ஆட்டோட காம்புல இருந்துதான் பால் வருது அப்படின்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டமா அவங்களுக்கு அறிவின் நிலை அவ்வளவுதான். ஆனா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா, பால் எங்க இருந்து வரும் அப்படின்றது நம்மளுக்கு எல்லாம் தெரியும். சோ விஞ்ஞானிகளும் தத்துவவியாதிகளோட அறிவு நிலை எப்படி அப்படின்னா, எப்படி இந்த பிக் பேங் தியரி அப்படின்ற மாதிரி அந்த அந்த அவங்க நினைச்சுக்கிறத வந்து அந்த ஆட்டோட காம்புல தான் பால் வருதுன்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அப்ப நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் பகவான் தான் எல்லாத்தையுமே படைச்சாரு. சோ நம்மளுக்கும் பால் எங்க இருந்து வருது, ஒரு பசு கிட்ட இருந்தும் ஆடு கிட்ட இருந்தும் எங்க இருந்து பால் வருது, அது ஜஸ்ட் அது ஒரு காம்பு தான், அதுக்கு வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கிடையாது அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்களோட உணர்வு நிலை எப்படி, சாஸ்திரங்கள் படிச்சு நம்மளோட உணர்வு நிலை எப்படின்றத டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறாங்க. சோ அப்ப அந்த விஞ்ஞானம் தத்துவவாதிகளும் சொல்ற கருத்துக்கள் தவறு. அப்ப வேதங்கள் நம்மளுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் உண்மையான கருத்துக்கள். சோ அதை நம்ம வாழ்க்கையில எடுத்து படிச்சு நம்மளும் பக்தி பண்ணி முடிஞ்ச அளவுக்கு என்ன சொல்றது, சாஸ்திரங்களையும் படிச்சு நம்மளோட கருத்துக்கள் எல்லாம் மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்மளோட சந்தேகங்களும் மூத்த பக்தர்கள் கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சு நம்ம வாழ்க்கை தரத்தை நம்ம உணர்வு நிலைகளை மாத்திக்கிட்டு நம்ம பக்தி பண்ணணும் அப்படின்றதுதான் இந்த பதத்துல சொல்லப்பட்டிருக்கு. சோ இன்னொரு ஸ்லோகம் இருக்கு, அதுதான் இன்னைக்கான கடைசி ஸ்லோகம். இந்த 18வது அத்தியாயமும் இதோட முடியுது. அடுத்த வாரம் வந்து 19வது அத்தியாயம். அதை ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம கிம்புருஷ வருஷத்துல வந்து பகவான் அனுமான் ராமச்சந்திர மூர்த்தியை எப்படி வந்து அவர் போற்றி புகழ்ந்தாரு அப்படின்னு பார்த்தோம். மேலும் பார்த்து பாரத வருஷத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அடுத்தடுத்த வாரங்கள்ல நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுக்க வருவாங்க. சரிங்களா? இனியோட இந்த ஸ்லோகத்தை முடிச்சுக்கலாம். மாதாஜி யாராவது படிக்கிறீங்களா ஸ்லோகம் டிரான்ஸ்லேஷன்? மாதாஜி ரீட் பண்றேன் மாதாஜி. பிரமதய தைத்தியம் பிரதிவாரணம் இருக்கு. யோமாம் ரஷாய ஜகதாதி சுகரக கிருத்வா தம்ஸ்ட்ரே நிரகத் உதன்வதக கிரீடன்ன இவேப பிரணதாஸ்மிதம் விபம் இதி. மொழிபெயர்ப்பு சந்தசில பிரபாத்க்கு ஜெய். போற்றுதற்குரிய பகவானே, இப்பிரபஞ்சத்தில் ஆதிவராக மூர்த்தியாக நீர் ஹிரண்யாக்ஷன் என்னும் கொடிய அரக்கனுடன் போர் புரிந்து அவனை அழித்தீர். பிறகு ஒரு யானை விளையாட்டாக தண்ணீரிலிருந்து தாமரை மலரை பிடுங்கி எடுப்பது போல் கர்ப்போத கடலின் அடியில் கிடந்த எண்ணெய் பூமியை உமது தந்தத்தின் நுனியினால் வெளியே எடுத்தீர். நான் உம்மை அடி பணிகின்றேன். ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணா. மிக்க நன்றி மாதாஜி. இதுல பூமி மாதா எப்படி வந்து தன்னை காப்பாத்தினாங்க, அதுக்கு வந்து ஓமையா யார சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். சோ அப்ப இந்த மாதிரியான பிரார்த்தனைகள், இந்த உயர்ந்த பக்தர்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரார்த்தனைகள் மூலம் தங்களோட மனசை வந்து எப்பேற்பட்ட ஒரு நிலையில அவங்க வச்சிருக்காங்க, எப்படி ஆன்மீக ரீதியா தங்களோட மனம் இருக்கு அப்படின்றத வெளிப்படுத்துறாங்க. சோ அப்ப நம்ம கூட நம்மளோட உணர்வு மற்றும் மனதையும் ரொம்ப ஆன்மீக மயமா வச்சுக்கணும். இந்த பௌதிக சார்ந்த விஷயங்கள்ல நம்மளோட உணர்வுகளையும் நம்ம இந்திரியங்களையும் செலுத்தணும் அப்படின்னா ரொம்ப வந்து கஷ்டப்படுவோம், ரொம்ப சிக்கலா போயிடும். நம்ம மீண்டும் அதாவது இந்த மனித பிறவி கிடைக்கும் வரை நம்ம 8,40,000 உயிரினங்களை தாண்டிதான் திருப்பியும் வரும். அப்படியே கிடைச்சாலும் நம்மளுக்கு இந்த மனித பிறவி திருப்பி நம்ம வந்து பக்தி பண்ண முடியுமா அப்படின்றது தெரியல. அதனால இந்த வாய்ப்பை நல்லபடியா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ அப்போ நம்ம பகவான் சொல்ற விஷயங்களும் மூத்த பக்தர்கள் சொல்ற விஷயத்தையும் இந்த அறிவுரைகளாம் கேட்டு நம்ம முயற்சி பண்ணி எப்படி வந்து பகவான் வந்து ஹிரண்யாக்ஷனை கொன்று இந்த பூமி தேவியை காப்பாற்றினாரோ, சோ அந்த வதம் பாத்தீங்கன்னா எப்படி யாருக்கு ஊமையா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, யானை விளையாட்டா எப்படி ஒரு தண்ணியில இருந்து ஒரு தாமரை பூவை பிடுங்கின மாதிரி ரொம்ப அசால்ட்டா பகவான் ரொம்ப எளிமையா இந்த பூமி தேவியை காப்பாத்திட்டாரு. சோ அப்ப எப்படி ஹிரண்யாக்ஷனை கொன்னாரோ அந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற பாவங்களையும் பகவான் அழித்து நம்மளது உணர்வுகளை வந்து அவர் தூய்மைப்படுத்திக்கிட்டே இருக்காரு. அப்போ நம்ம எப்பவும் பகவானோட சிந்தனையிலே இருந்து சீக்கிரம் பேக் டு கார்டன், பகவானுடைய திருநாட்டுக்கு செல்லணும் அப்படின்னு பூமி தேவி போல நாமும் பகவானிடம் சரணாகதி அடைந்து அடைக்கலம் போய் நம்ம பகவான்கிட்ட பிரார்த்திச்சுக்கணும் அப்படின்றத பூமி தேவி நம்மளுக்கு வந்து இங்க எடுத்து சொல்றாங்க. பகவானுடைய சிறப்புகள் பத்தி சொல்றாங்க. சோ அந்த சிறப்புகளை நாமும் எப்பவுமே ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பகவானை பத்தி சீக்கிரம் உணர்ந்து நம்ம மேலும் மேலும் பக்தி தொண்டு நிறைய பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்பு அளித்த அனைத்து பக்தர்களுக்கும் அடியனோட சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். ஏதாவது தவறுதலா சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. மிக்க நன்றி எல்லாருக்கும்.
ஹரே கிருஷ்ணா போனா மாதாஜி. ரொம்ப ரொம்ப எளிமையாவும் ரொம்ப விளக்கமாவும் எங்களுக்காக நீங்க பூமி தேவியின் பிரார்த்தனைகள் கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மாதாஜி. ஆஹ் அடுத்த சிறப்பு தொகுப்பாக நம்ம வந்து நித்தாய் பாத கமலா பார்க்க போறோம். அதனை வழங்குவதற்காக லலிதா மாதாஜியை நான் அழைக்கின்றேன். ஹரே கிருஷ்ணா லலிதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, நான் பேசுறது கேக்குதுங்களா? ஹரே கிருஷ்ணா, கேக்குது மாதாஜி. தெளிவா இருக்குதா? கிளியரா இருக்கு ஆடியோ? ஓகேப்பா. ஸோ மாதாஜி, பூனா மாதாஜி ரொம்ப நன்றி. போன வாரம் மாதிரியும் இந்த வாரம் ரொம்ப நிறைய டீட்டெயில்ஸோட ரொம்ப அற்புதமான வகுப்பாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி மாதாஜி. ஸோ ஸோ பக்தர்களுக்கு எதுவும் கேள்வி இருந்துச்சுனாலும் மாதாஜிட்ட கேட்கலாம். ஒரு நிமிஷம் அவங்க நம்மளோட இருக்காங்க. ஓகே. ஏன்னா நிறைய ஒரு சின்ன கொஸ்டின் மாதாஜி. எஸ் மாதாஜி ப்ளீஸ். அதாவது நாராயணியம்ல வந்து இந்த பூமி தாயை தூக்குறதுக்கு வந்து ஒரு சின்ன விளக்கம் கொடுத்தாங்க. அதாவது பூமி வந்து ஃபுல்லுமே வந்து கடலுக்குள்ள போகல, ஒன்லி போர்ஷன்ஸ் ஆஃப் லேண்ட் ஹஸ் பீன் டெஸ்ட்ராய்டு, நாட் த ஹோல் எர்த் அப்படின்ற மாதிரி. அது வந்து மூழ்கி அதுல இருந்த முனிவர்கள் அவங்க எல்லாம் ரொம்ப துயரத்துல இருந்ததுனால பகவான் வந்து அத தூக்குனாருன்னு சொல்றாங்க. சிலர் சொல்றாங்க உள்ள கடலுக்குள்ள போயிட்டாங்கன்னு. இது எப்படி, இதை எப்படி how can I understand these two things? Portion being destroyed or the whole earth is being, அது எனக்கு கொஞ்சம் விளக்கணும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி, நாராயணம் அடியன் படிக்கல, சோ எனக்கு அதை பத்தி தெரியல. நான் ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து முழுசா மூழ்கி போயிருக்கு. ஏன்னா பூமி ரொம்ப பாரம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் அந்த ஆதிவராகர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பூமி அதை கிரியேட் பண்ணி முடிஞ்ச பிறகு இந்த இம்பேலன்ஸ் ஆனதுனால போயிடுச்சு. உள்ள போயிட்ட அப்புறம் வெள்ளை வராகரா பகவான் வந்து பூமி மத்தாவை காப்பாத்தினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இரண்டாவது ரக்தாவதாரம் ரெட் கலர்ல வந்த பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்யாக்ஷன் வந்து தங்கத்துக்கு ஆசைப்பட்டு பூமியை வந்து ஒரு பக்கமா தோண்டி தோண்டி எடுத்ததுனால பூமி மாதாவால பேலன்ஸ் பண்ண முடியல. இம்பேலன்ஸ் ஆகி அவங்க வந்து கர்ப்போதக ஓஷனுக்குள்ள போயிட்டாங்க. முழுசா மூழ்கி போன மாதிரிதான் மாதாஜி பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஓகே, தேங்க்யூ. ஓகே புவனா மாதாஜி, ரொம்ப நன்றி. ஸோ இப்படி நம்மளுடைய சரித்திரம் பார்த்தோம் அப்படின்னா, பூமி தேவி அவங்களோட இதுல இருந்து எல்லா பூமி தேவியா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில நிறைய பிரச்சனைகள், இந்த ஜட இது படைப்பு அப்படிங்கும் போதே பிரச்சனைகள். ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு ஜீவனம் அடையணும் அப்படின்னா அதுக்கு வந்து குருவினுடைய ஆசிர்வாதம் நிச்சயமா வேணும். ஸோ அந்த வகையில ஆதி குருவான ஸ்ரீ நித்யானந்த ராமர் அவருடைய தோன்றிய தினம் வந்து நம்ம இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ஸோ அதை பற்றி ஒரு சின்ன ஒரு விளக்கம், ஏன்னா நம்ம ஸ்ரீமண்டலில் நிச்சயமாக அவங்கள பற்றி பேசுறதுனால, அதாவது பகவானுடைய நாமம் எவ்வளவு நம்மளை வந்து தூய்மைப்படுத்துமோ அதே போல் பகவானுடைய லீலைகள் அவரை பற்றி கேட்க, முக்கியமாக லீலை, நாம குண லீலைகள், இந்த எல்லாமே ஈக்குவலி பொட்டன்ட். இதெல்லாம் நாமத்தை எப்படி சொல்றது மூலமா, சொல்றதை விட அந்த நாமத்தை காதால கேட்கறது மூலமா நமக்கு எவ்வளோ பியூரிஃபிகேஷன் நடக்குமோ அதே மாதிரி 1000 மடங்கு அவருடைய கதைகளையும் லீலைகளையும் கேட்க 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 மனது வந்து அவ்வளோ தூரம் ஒரு தூய்மை அடையும். சேத்தோ தர்ப்பணம் அடைஞ்சா மட்டும்தான் பகவானை வந்து உணர முடியும் இல்லையா? ஸோ அந்த வகையில் நம்ம நித்யானந்த பிரபு வந்து சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து 5000 வருடங்களுக்கு முன்னாடி தோன்றி கீதை பாகவதம் எல்லாமே நிறைய வியாசதேவர் மூலமாக நிறைய விஷயங்கள் இன்றைக்கும் நமக்கு கிடைக்கிற வகையில் எடுத்து வச்சிருந்தாலும் இப்போ 500 வருடங்களுக்கு முன்னாடி மீண்டும் வந்தார் தர்மத்தை ஸ்தாபிப்பதற்காக. ஒரு சைத்தன்ய மகாபிரபுவாக வந்தார். அப்போ சைத்தன்ய மகாபிரபுவினுடைய அந்த லீலைகளும் அவருடைய குணங்களும் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நித்யானந்த பிரபு தான் என்ன பண்ணாங்களாம், அவருடைய கடைசி சீடரான கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமியை வந்து கனவுல தோன்றி, நீங்கள் போய்
பிருந்தாவனத்துக்கு போய் ரகுநாத தாச கோஸ்வாமியிடம் இருந்து அவருடைய கதைகளை எல்லாம் தெரிந்து கொண்டு ஒரு சைத்தன்ய சரிதாமிரதமாக எழுதி, ஏன்னா ஒரு எழுதப்படணும். எப்படி நாரத முனி வந்து வியாசதேவரை இன்ஸ்பயர் பண்ணி பாகவதம் எழுத வச்சாங்களோ அதனால தான் இன்றைக்கும் நமக்கு பாகவதம் கிடச்சிருக்கு. அவர் எழுதின மகாபாரதத்தின் மூலமாக இன்றளவிலையும் ராமாயணமாகட்டும் பகவத்கீதையாகட்டும் பகவானுக்கும் அவர் கொடுத்த அந்த புராணங்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஸோ அப்படி பகவான் நம்மளோட இருக்கிறார் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் தான் காரணம். அப்படி வந்து கிருஷ்ணதாசரை வந்து இன்ஸ்பயர் பண்ணது வந்து நம்மளுடைய நித்யானந்த ராமர் தான். ஸோ அவருடைய பாத கமலம் தாய் பாத கமல இந்த இதே என்னன்னா அவங்கக்கிட்ட நம்ம சரணடையும் பொழுது, ஷெல்டர் எடுக்கும் பொழுது அவ்வளோ தூரம் நமக்கு வந்து நம்ம இந்த சம்சார சாகரத்தில் இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது, ஒரு வெப்பம் வந்து குறைஞ்சிரும். அது நிச்சயமாக அது அந்த ஷெல்டர் எடுத்து சரணாகதி அடைஞ்சு பார்த்தா மட்டுமே தான் முடியும். எப்படி ஒரு உணவோ ஒரு எதையோ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தா தானே தெரியும். கேட்கறதுனால விட அதை நம்ம ருசிக்கும் பொழுது தான் அது வந்து நம்மளால் புரியும். அந்த அளவுக்கு அதுதான் வந்து நம்ம எப்போ நித்யானந்த பிரபு, அதனால தான் குரு மகாராஜ் அவங்க எல்லாரும் போகிற இடங்களுக்கெல்லாம் ஒரு வாட்டியாவது அந்த மக்கள் இங்கே போகிற இடத்துல எல்லாம் வந்து நித்தாய் கௌரங்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திரும்ப திரும்ப அந்த நாமத்தை சொல்ல வைப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த நாமம் வந்து ரொம்ப பொட்டன்ட்டான ஒரு விஷயம். சரி, அப்போ நித்யானந்த பிரபு வந்து என்ன, அவர் பிறந்த இடம் வந்து ஏகச்சக்கர தாமம். ஏகச்சக்கர தாமத்தில் இருந்தது எங்கே இருக்குது அப்படின்னா மாயாப்பூரில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 165 கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் ஏகச்சக்கர கிராமம். அந்த கிராமத்தில் வந்து கங்கை நதி எதுவுமே கிடையாது. ரொம்ப வறட்சியான ஒரு பூமி. நித்யானந்த பிரபு பிறந்ததுக்கப்புறம் அங்கே ரொம்ப வந்து நிறைய மக்கள் வந்து விவசாயம் பண்ணி ரொம்ப செழிப்போடு வாழ்ந்தாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் நிறைய குண்டங்கள்னு சொல்லுங்கள குளங்கள் அவர் வந்து அவருடைய சக்தியால் அவர் வந்து கொண்டு வந்து ஒரு ஹோலி தாமா அவர் வந்து மாற்றிட்டார். ஸோ 12 வருடங்கள் பத்மாவதி தாயாருக்கும் ஹடாய் பண்டிட்டுக்கும் அவர் பிறந்து 12 வருடங்கள் வரைக்கும் அவங்களோட இருந்ததுக்கப்புறம் ஒரு சன்னியாசி வந்து நித்யானந்த பிரபு வந்து தனக்கு உதவி செய்கிறதுக்காக அழைச்சிட்டு போயிடுறாரு. ஸோ அப்படி எவ்வளோ வருட காலங்கள், கிட்டத்தட்ட 20 வருட காலங்கள் பத்ரகாசிரமம், அயோத்தியா, திருப்பதி, ஸ்ரீரங்கம், ராமேஸ்வரம்னு நிறைய இடங்களுக்கு அவர் வந்து பயணம் மேற்கொண்டிருக்காரு. ஸோ அந்த வகையில் அவங்க வந்து நிறைய இடங்களுக்கு ஆச்சரியமாக வந்து போயிட்டு இருந்திருக்காங்க. குழந்தை பருவத்தில் நித்யானந்த பிரபு என்ன பண்ணுவாரா அப்படின்னா, அவர் வந்து அவருக்கு பிடித்த லீலைகள், ஏன்னா அவர் யார், பலராமர் தான் நித்யானந்த பிரபு இல்லையா. எப்படி கிருஷ்ணருக்கு பலராமர் வந்து கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் எந்த ஒரு வித்தியாசமுமே கிடையாது. தன்னுடைய விரிவங்கம், முதல் அங்கமாகவே இருந்து ஒவ்வொரு பாடி தானே தவிர மற்றபடி அவங்க ஒன்று தான். சேவக் பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க பலராமரை. அதே மாதிரி தான் நித்யானந்த பிரபுவும் வந்து சேவக் பகவான். அதாவது வந்து நித்யானந்த பிரபுவை நம்ம வழிபடுறது மூலமாக நமக்கு வந்து வைராக்கியமும் ஞானமும் கிடைக்குமா. பக்தியில் வந்து வைராக்கியம் இருந்துச்சுன்னா மட்டும்தான், எந்த ஒரு பக்தின்னுட்டு இல்லை, உலகத்தில் எந்த ஒரு காரியம் நம்ம செய்யணும்னாலும் வைராக்கியம் நிச்சயமாக தேவை இல்லையா. ஸோ அப்படி பக்தியில் ஸ்பிரிச்சுவலாக நமக்கு சில விஷயங்கள் பண்ணணும். ஏன்னா 1-2 நாள் ஒரு எந்தூசியாசம் இருக்கும், எல்லாம் இருக்கும். பட் அது வந்து அந்த எட்டர்னலாக நமக்கு இருக்க வேண்டிய ஒரு குணம், இல்லைன்னா வளர்த்துக்க வேண்டிய ஒரு குணம், அது வந்து நம்ம குருவிட்ட சரணடையும் போது அந்த வைராக்கியம் கிடைக்கும். அப்போ ஞானத்தையும் வைராக்கியத்தையும் அதன் மூலமாக பக்தியையும் கொடுக்குறவங்க தான் வந்து நித்யானந்த பிரபு. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச லீலைகள், அப்போது பலராமரை சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்களா அப்படின்னா, எல்லா லீலைகள், வாமன லீலை, அசுரர்கள் வதம், இப்போ முக்கியமாக லக்ஷ்மணா வந்து அந்த லீலைகள், இந்திரஜித் வந்து அம்பால இது பண்ணும்போது மூர்ச்சையாய் விழுந்த அந்த காட்சி, அதெல்லாம் அப்படியே ரொம்ப ரியலிஸ்டிக்காக நடித்து அவர் வந்து காமிப்பாராம். அப்போ எல்லாரும் கேட்கும்போது, எப்படி உனக்கு இந்த சின்ன வயசுலேயே இவ்வளோ சரித்திர விஷயங்கள்லாம் தெரியும் அப்படின்ட்டு நித்தாயிட்ட கேட்கும் பொழுது, அவர் இதெல்லாம் என்னுடைய சொந்த லீலை, இதை எப்படி நான் மறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வியப்பாக அவர் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாராம். ஸோ இப்படியே தன்னுடைய காலங்கள் போகும் பொழுது சைத்தன்ய மகாபிரபுவை வந்து
506வது வருஷத்தில் நவத்வீப்பில் நந்தனாச்சாரியர் இல்லத்தில் அவர் சந்தித்து அதுக்கப்புறம் அவங்க எழுச்சியாக உருவாக்கின இந்த ஹரிநாம சங்கீர்த்தனம் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு. இப்போ சைத்தன்ய மகாபிரபு வந்து நம்ம நித்யானந்த பிரபுவுக்கு வந்து தினமும் கட்டளை இடுவாராம், இன்னைக்கு நீ வந்து ஒவ்வொரு தெருவுக்கும் போய் என்ன பண்ணணும்னா எல்லாரையும் கிருஷ்ண நாமத்தை சொல்லு, சாண்ட் பண்ண சொல்லு. அது ஒன்று இன்ஸ்ட்ரக்ஷன். அது சொன்னாலே போதும், அந்த கிருஷ்ணான்னு அந்த நாமத்தை சொன்னாலோ கேட்டாலோ அதுக்கப்புறம் எல்லாமே. எப்படி வந்து வேலையே இல்லாத ஒரு ஆள் திடீர்னு ஒரு வேலை கிடச்சிட்டா, அப்பா இனி வந்து தன்னுடைய லைஃப் பிள்ளைங்களை எல்லாரையும் நல்லா நான் பார்த்துப்பேன் அப்படி ஒரு திருப்தி கிடச்சிரும்ல, நல்ல ஒரு ஜாப். சிலர்லாம் சொல்லுவாங்க துபாயில் அப்பா செட்டில் ஆகிட்டீங்க அப்படிம்பாங்க. எல்லா இடத்துல இருந்தாலும் ஒன்று தான், யூஎஸ் போயாச்சா செட்டில் ஆகிட்டீங்க, சுவிட்சர்லாண்டு போயிட்டா செட்டில் ஆகிட்டீங்க சொல்லிட்டு நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா. ஆனால் இந்தியாவில் இருந்தால் மட்டும் அந்த வார்த்தை வரவே வராது, ஏன்னு எனக்கு தெரியல. ஆனால் உண்மையிலே அடுத்த வாரம் தான் பார்க்க போகிறோம். பாரத பூமியில் பிறந்தா எவ்வளோ உயர்ந்தது அப்படிங்கிறது சொல்ல போகிறாங்க. சைத்தன்ய மகாபிரபுவே சொல்லியிருக்காரு, பாரத பூமியில் வந்து பிறக்கிறது அவ்வளோ விசேஷம் அப்படின்ட்டு. ஸோ எதுக்காக இதை நான் சொல்ல வந்தேன் அப்படின்னாக்க, ஸோ அந்த கிருஷ்ணாங்கிற அந்த ஒரு நாமத்தை ஒரு வாட்டி சொல்லு அப்படிங்கிறது தான் கட்டளை. ஈவினிங் போன உடனே அவருக்கும் ஹரிதாஸ் டாக்கருக்கும் அதுதான் டெய்லி ஜாப். அவங்க 2 பேரும் போய் ஒவ்வொருத்தரட்டையாக போய் சொல்லணும். அப்படி அவங்க கருணையின் வடிவமாக வந்த சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபுக்கு சொன்ன அந்த இதை அவங்க ரொம்ப சீரியஸாக எடுத்துட்டு அப்படி வந்து ரொம்ப பெரிய லீலை அவங்க பண்ண ஜகாய் மதாய். அவர் வந்து இப்போ ஒரு நல்லா படிக்கிற பிள்ளைய இன்னும் நல்லா படிக்க வச்சிடலாம், அது வேற விஷயம். இருக்கிறதுலே மக்காப்போ திருடர்கள் சூத்திரர்கள் ஒன்றுமே தெரியாத அந்த கெட்ட குணம் படைச்சவங்களை திருத்தி நல்ல நிலைக்கு கொண்டு வர்றதான பெரிய விஷயம். ஸோ அவங்க போன இடத்துல அவங்க சூஸ் பண்ண பீப்புள் ரொம்ப கீழ்நிலையில் இருக்கிற மனிதர்களை தான் பிக் பண்ணுறாங்க. அப்போ அப்படியான ஒரு மனுஷன் மாறும் பொழுது எல்லாருக்கும் அது இன்ஸ்பயர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு நித்யானந்த பிரபு என்ன பண்ணுறாரு, ஜகாய் மதாய்க்கு போயிட்டு கிருஷ்ணநாமத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் குடிபோதையில் இருந்துட்டு அவங்கள அடித்து அவர் ரத்தம் தோய்ந்து கிடக்கும் பொழுது கூட ரொம்ப கருணையோட பரவாயில்ல, அவருடைய நாமத்தை ஒரு வாட்டி சொல்லுங்க, உங்க மனசு மாறிடும், நீங்க நல்ல ஒரு நிலைக்கு வந்துடலாம் அப்படின்னு அவர் சொல்லுவார். இதே தான் நம்ம பிரபுபாதரும் இந்த குணத்தை தான் எடுத்துக்கிட்டாங்க. அவர் அவ்வளோ ஆனந்தமாக விருந்தாவனத்தில் இருந்த போதும் அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப கீழடைந்த அந்த அமெரிக்கா போன்ற நாடுகளில் போய் அந்த மக்கள் வந்து ரொம்ப தரம் தாழ்ந்த ஒரு வாழ்க்கை நிலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. குடியும் மதுவும் போதையோடு அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க வாழ்க்கையை நம்ம செம்மப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பக்தி ஒன்று தான் வழி அப்படின்னு சொல்லி அந்த பக்தியை அங்கே போய் ரொம்ப கருணையோட நிறைய பொறுமை சகிப்புத்தன்மை எல்லாம் இருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவர் அந்த ஹிப்பீஸோட அந்த வாழ்க்கையை ஆரம்பித்து இன்றைக்கி உலகம் முழுக்கும் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா. அதனால் அது வந்து நித்யானந்த பிரபுவுடைய அவருடைய வழி வந்ததுனால தான் நம்மளுடைய ஆச்சாரியர்கள் வந்து இன்றளவும் பண்ணிகிட்ருக்காங்க. அது ஒரு முக்கியமான நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அந்த வகையில் பார்க்கும்போது நித்யானந்த பிரபுவுடைய குடும்பம் பார்த்தோம்னா ஜானவி வசுதா தேவி அவர்கள், குழந்தைகள் வந்து வீரபத்ரர் கங்காதேவி, சகாக்கள்னு பார்த்தோம்னா கௌரிதாச பண்டிதர், நிறைய பேர் இருக்காங்க, மகேச பண்டிதர், பரமேஸ்வரதாசர், காலகிருஷ்ணதாஸ் அப்படின்னு அவருக்கு ஒரு பெரிய டீமே இருந்தாங்க. அவங்க எல்லாரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக நல்லா இது பக்தியை வந்து கொண்டு போய் இது பண்ணாங்க. ஸோ இனி நம்ம வந்து கொஞ்ச நேரம் ஏக்கச்சக்கராக்கு போகலாம். அங்கே என்னென்ன ஸ்தலங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஃபியூ பிளேசஸ் நான் ஜஸ்ட் பிக்சர் போட்டிருக்கேன். அதை எல்லாரும் நம்ம பார்த்து அந்த தரிசனத்தை எடுத்துக்கலாம். இப்போ அவருடைய பிறந்த இடத்தோடைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கர்ப்பவாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நித்யானந்த பிரபு ஜன்மஸ்தானமாக சொல்கிற இடம் வந்து அவருடைய விக்கிரகம் இன்றைக்கும் வச்சுருக்குறாங்க. அந்த இடம் பேர் கர்ப்பவாசம். நாங்கள் 2019 அங்கே போகக்கூடிய ஒரு மாயப்பூருக்கு இங்கேருந்து எங்களை அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அப்போ அங்கே போகக்கூடிய பாக்கியம் கிடச்சிது. இன்றைக்கும் கண்ணுக்குள்ளே இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப அழகான அற்புதமான ஒரு இடம் ஏக்கச்சக்கரம். அப்புறம் வந்து நித்தாய் குண்டம் அப்படின்ட்டு ஒரு குளம், அதுலேயும் வந்து புனித நித்யானந்த பிரபுவோடைய துணி தட்டு பாத்திரங்கள் கழுவுறதுக்காக பத்மாவதி தாயார் உபயோகப்படுத்தின இடம். அப்புறம் வந்து மாலாத்தலம், அதுவும் வந்து என்ன அப்படின்னாக்க ஹதாய் பண்டிட் வந்து ஜபம் செஞ்ச ஒரு பிப்பல மரம் அங்கே இருக்குதான்.
அந்த மரத்தில் வந்து அவரோட ஜெபமாலை எப்பவும் வச்சிருப்பாராம். அது பேர் மாலாத்தலம். பிற்காலத்தில் சைத்தன்ய மகாபிரபு வந்து அவர் அணிந்திருந்த அந்த பூ மாலையை அதில் கட்டி போட்டிருக்காரு. ஸோ அதனால் வந்து அந்த இடம் வந்து மாலாத்தலம் அப்படின்னு சொல்லி அது நினைவோட கொண்டாடப்படுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பகுலத்தலம். பகுலத்தலம் அப்படிங்கிறது வந்து இந்த மரம் வந்து அந்த உட்கிளைகள் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அனந்தன் மாதிரி 5 தலைகளோட விரிவாக அது வந்து இருக்குது. அதாவது ஆச்சாரியர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் நம்ம நித்யானந்த பிரபு வந்து நம்ம சின்ன வயசில் நிறைய லீலைகள்லாம் பண்ணுவார் இல்லையா. ஸோ அப்போ அவர் வந்து அதை பண்ணுறதுக்காக அந்த மரமே வந்து ஒரு அனந்தனாக உருவெடுத்து இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த இடம் பேர், அது இன்னும் அந்த மரம் இருக்குது, இதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அந்த இடம் பேர் வந்து பகுலத்தலம். அது அடுத்தது வந்து பத்மாவதி குண்டம் அப்படிங்கிற ஒரு இடம். அது வந்து ஜென்மஸ்தானத்தில் இருந்து கொஞ்சம் பின்புறமாக பத்மாவதி தாயார் திருமணத்தின் போது தன்னுடைய தந்தை ஹதாய் பண்டிட் அவர் வந்து சீதனமாக கொடுத்த இடம். தன்னுடைய மகனை வந்து நீராட்டுறதுக்காக பாருங்க, பேரப்பிள்ளைய நீராட்டுறதுக்காக அவர் ஹடாய் பண்டிட் வந்து ஒரு குளத்தையே கொடுத்துருக்காரு. புனித நீரில் வந்து அவர் வந்து தினமும் குளிக்கணும்னு சொல்லி. அதனால் பிற்காலத்தில் அது வந்து ரொம்ப புனித இடமா மாறிடுச்சு. இன்னொரு இடம் வந்து பாண்டவத்தலம். அதில் வந்து நம்ம பகாசுரனை எப்படி பீமன் வந்து வதம் பண்ணார் அந்த கதை நமக்கு தெரியும் இல்லையா. ஒரு பிராமணர் அங்கே உள்ள எல்லாரும் வந்து பகாசுரன் தினமும் வந்து ஒவ்வொரு வீடுகளில் உள்ளவங்க போவாங்க, உணவு எடுத்துகிட்டு போவாங்க, அந்த மாதிரி கதை பார்த்தோம். அப்போ ஒரு நாள் வந்து பீமன் போய் உணவு எடுத்துகிட்டு போய் அந்த அசுரனை வந்து கொள்கிறான். பிற்காலத்தில் வந்து வியாசதேவர் வந்து பஞ்சபாண்டவர்களை நவத்வீபத்துக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வர சொன்னாராம். ஏன்னா அங்கே பிற்காலத்தில் மகாபிரபு கிருஷ்ணர் வந்து மகாபிரபுவாக தோன்றுவார் அப்படிங்கிறதுனால அது அன்னைக்கே அவங்கள போய் தரிசனம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காரு. ஸோ அப்படியாக அது ரொம்ப விசேஷமான இடம் பாண்டவத்தலம். அடுத்து வந்து ஜானு குண்டம் அப்படின்னு ஒன்று. அது வந்து ஏக்கச்சக்கரவாசிகள் வந்து அங்கே வந்து எந்த ஒரு நீரோட எதுவுமே கங்கை நீர் எதுவுமே கிடையாதுங்கிறதுனால வெகு தூரம் செல்லணுங்கிறதுனால நம்ம நித்யானந்த பிரபுவே உருவாக்கின ஒரு குண்டம். ஸோ அதனால் எல்லா நதிகளும் அங்கே வந்து சங்கமித்து அவர் வேண்டி, இப்போ நம்ம எப்படி கிருஷ்ணர் லீலையில் நம்ம கிருஷ்ணர் வந்து எல்லா நதியும் அழைத்து அங்கே வந்து இது பண்ணுவார் இல்லையா, ஷாமா குண்டம் ராதா குண்டம் மாதிரி இந்த ஜானு குண்டம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு குளம் அங்கே வந்து. ஸோ இப்படி இன்னும் நிறைய ஸ்தலங்கள் இருக்குது ஏக்கச்சக்கரால எல்லாரும் நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கு. கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா பக்கிம் ராயர் கோயில் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான ஒரு விக்கிரகம், பகவான் கிருஷ்ணருடைய விக்கிரகம். அதை வந்து ஒரு மௌலேஸ்வர நதி அப்படிங்கிற ஒரு இதில் வந்து பக்கிம் அந்த விக்கிரகம் வந்து மிதந்து வந்ததை நம்ம வந்து நித்யானந்த பிரபு எடுத்து கண்டெடுத்து அதை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. அது வந்து யமுனைக்கும் அதுக்கும் வேறு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னுடைய லீலைகள் எல்லாம் முடித்து கடைசி நிமிடத்தில் பகவான் வந்து நித்யானந்த பிரபு இந்த விக்கிரகத்திலேயே போய் ஐக்கியமானதாக சரித்திரத்தில் கூறுறாங்க. ஸோ அவருக்கு துணை இந்த பிக்சரில் பார்த்தோன்னா இதுதான் பக்கிம் ராய் விக்கிரகம். எல்லாரும் தரிசனம் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வந்து நித்யானந்த பிரபு மகாபிரபுவுக்கு வந்து நிறைய உதவி பண்ணி பிற்காலத்தில் அவரோட இணைந்து இந்த நாம சங்கீர்த்தனத்தை உலகம் முழுக்க அவர் வந்து இது பண்ணியிருக்காரு. கருணை கடல் அப்படின்னு அவர் நம்ம இது பண்ணுறோம். எப்போதும் கிருஷ்ண நாமத்தை உச்சரிக்கணும், அதுதான் அவர் நமக்கு எல்லாருக்கும் சொல்ல ஒரு அட்வைஸ். அதையும் நம்ம இன்னைக்கு இது பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏக்கச்சக்கராவை தரிசித்தவர்கள் நிச்சயம் பகவானின் அபூர்வமான ரகசிய கருணையை பெற்றவர்கள் என்றே கருதப்பட வேண்டும். அந்த வகையில் அந்த இடம் ரொம்ப பரிபூர்ணமான இடம். நித்யானந்த பிரபுவின் கருணையை புரிந்து கொள்வது மிகவும் கடினம். அந்த கருணை கடலில் இருக்கும் ஒரு துளியின் அறிகுறியை உணர்ந்தவர்கள் நித்திய ஆனந்தத்தை பெறுகின்றனர். ஸோ எல்லாரும் நம்ம நித்யானந்த பிரபுனுடைய பொற்பாத கமலங்களுக்கு நமஸ்காரம் தினமும் ஒரு நேரமாவது அவரை நினச்சிக்கணும். அப்படி நினைக்கும் பொழுது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் மட்டும் இல்லாமல் மெட்டீரியல் எந்த இதுலேயும் எந்த விக்னகுமே வராது. அந்த வகையில் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான சோல்ஸ். ஏன்னா இந்த உலகமே பிரபஞ்சமே அவங்களுடைய விரிவங்கம் தான். நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, பலராமருடைய விரிவங்கம் தான் எல்லாமே. ஸோ அப்படி
வந்தவங்க தான் நித்யானந்த பிரபு. ஸோ அவர் சொல்லக்கூடிய ஒரே போதனை என்ன அப்படின்னா, கிருஷ்ணரின் நாமத்தை உச்சரியுங்கள், கிருஷ்ணரை வழிபடுங்கள், கிருஷ்ணரை பற்றி பேசுங்கள். இதுதான் பண்ணணும். எதை கேட்கணும், எதை செஞ்சால் வந்து பிரச்சனை எல்லாம் தீரும்ன்ட்டு சொல்கிறாங்கன்னு. ஏன்னா இதை நம்ம கிருஷ்ண நாமத்தை சொல்ல 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 ஞானம் வளரும், வைராக்கியம் வளரும். அதெல்லாம் செஞ்சு பார்த்தோன்னா தான் நிச்சயமாக தெரியும். இது வந்து ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிற சென்டிமெண்டலான ஒரு போதனையோ எதுவுமே கிடையாது. அதை நம்ம பயிற்சி பண்ணி பார்த்ததுனால தான் வெஸ்டர்னர்ஸ்லேருந்து இந்த உலகம் முழுக்க அதை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னா இது ஒரு சாட்சி. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது. அதனால தான் அவங்க வேறு எல்லாத்தையும் விட்டுட்டு ஜஸ்ட் சாண்ட் அண்ட் பி ஹாப்பி அப்படின்னு பிரபுபாதரும் அதே தான் சொல்லியிருக்கார். ஜஸ்ட் ஒரே விஷயந்தான். ஸோ நம்மளுடைய கர்மங்கள், மற்ற விஷயங்கள், நம்மளுடைய இதையும் நம்ம பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் போயிட்டுருக்கலாம். ஸோ ஜஸ்ட் இது ஒரு ஷேரிங் உங்கள் எல்லாருக்கிட்டையும் பண்ணணும்னு நினச்சது. ரொம்ப ரொம்ப நன்றி இணைந்ததற்கு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தேங்க்யூ மாதாஜிஸ். ஹரே கிருஷ்ணா லலிதா மாதாஜி. எனக்கு நாங்க ஏக சக்கராக்கே போன மாதிரி இருந்துச்சு. அவ்வளவு அழகா பிபிடி எல்லாம் போட்டு போட்டோலாம் போட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு மாதாஜி. ஏன்னா நானும் போனதே இல்ல. நெக்ஸ்ட் டைம் உங்களோட டிவோட்டிஸோட பிரார்த்தனையால கண்டிப்பா போகணும். போவாதவங்க எல்லாரும். ஏதாச்சும் கேள்விகள் ஏதாச்சும் இருந்தா கேட்கலாம். பூன மாதாஜி இருக்காங்க, லலிதா மாதாஜி இருக்காங்க. எனக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண பரிபூர்ண தேவிதாசி மாதாஜி இருக்காங்க. அவங்க எனக்கு கொடுத்த ஒரு ஆர்டிக்கிளில் இருந்து தான் இதெல்லாம் நான் படிச்சுக்கிட்டேன். மாதாஜி ஹரே கிருஷ்ணா. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். க்ளோசிங் ப்ரேயர்ஸ் பண்ணிடலாம். ஓகே மாதாஜி, க்ளோசிங் ப்ரேயர் சொல்லிடலாம். ஏகம் அது நான் சொல்லட்டுமா? ஸ்ரீஜா மாதாஜி இருக்காங்க. ஹரே கிருஷ்ணா. ஏகம் சாஸ்திரம் தேவகிபுத்திரகீதம் ஏகோ தேவோ தேவகிபுத்திர ஏவ ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானி கர்மாபி ஏகம் தஸ்ய தேவஸ்ய சேவா त्वमेव माता च पिता त्वमेव बन्धु च सखा त्वमेव विद्या त्रिवनं त्वमेव सर्वं मम देव कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। वसुदेवं सुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। कात्यायनी महामाये महायोगिनी अधीश्वरी नन्दगोपसुतं देवी पति मे कुरुते नमः। श्रीकृष्ण चरणं मम दासोऽहं कृष्णदवास्मि। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा माताजी. थैंक यू माताजी. हरे कृष्णा माताजी. थैंक यू टू ऑल. हरे कृष्णा. தேங்க்யூ மாதாஜி.